ப்ரோ இருக்காரு நம்ம ப்ரோ ஓகேங்களா, அவரு 1 lakh per month அச்சீவ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சிஸ். யூ கேன் சுவிச் ஆஃப் யுவர் வீடியோ அண்ட் தென் யாராச்சும் கொஸ்டின் Q&A கேட்கும்போது நீங்க அப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கமான் ப்ரோ, பிரதீப் ப்ரோ இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ. இருங்க. எஸ். ஸோ அப்பயே சொன்ன மாதிரி, ஏன்னா புதுசாக இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம லைவ் செஷனில். ஸோ இது வந்து 2 லைவ் கேஸ் ஸ்டடி, 2 பேருமே ஒரே நாளில் நம்மக்கிட்ட 1 lakh per month பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட கேஸ் ஸ்டடி தான் இது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி கீதாஞ்சலி சிஸ் ஷேர் பண்ணாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க 1 lakh per monthன்றது. ஓகேங்களா, இப்போ நம்ம பிரதீப் ப்ரோ இஸ் அவர் 100 days சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட். கன்சிஸ்டண்டாக எல்லாருக்குமே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு, பேசுவார், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணுவார். ஓகேங்களா, ஹீரோ மாதிரி இருப்பார். எல்லாம் ஷார்ட் மூவிஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நான் அவர் சொன்னதா கேள்விப்பட்டிருக்கேன். பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் எல்லாத்துலேயும் அவரோட பெஸ்ட்டாக அவர் கொடுத்துட்டு இருப்பார். ஓகேங்களா, நம்ம கம்யூனிட்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெம்பர்ஸ்லேயே இவங்களும் ஒருத்தர் இருப்பார். கீதாஞ்சலி சிஸ், சாய் ப்ரோ, பிரதீப் ப்ரோ, இன்னும் நிறைய இப்போ ரீசெண்டாக வந்த பீப்புள் எல்லாம் வந்துட்டு ராம்குமார் ப்ரோ, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு அவங்கவுங்க ஹெல்ப் பண்ணிட்டு நல்லா க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா, அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து பிரதீப் ப்ரோ. ஓகேங்களா, இவர் அச்சீவ் பண்ணது வந்துட்டு பர்சனலாக ஐ ஃபீல் நான் அச்சீவ் பண்ண மாதிரி, நான் ஃபர்ஸ்ட் 2021 நான் அச்சீவ் பண்ணது மாதிரி. ஏன்னா இவர் நிறைய பேருக்கு, நிறைய கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு நான் பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுவார். ஏதாச்சும் ஒரு மகேஸ்வரம் ப்ரோ கண்டிப்பாக அவர் ஒன் ஆஃப் த குட் ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஃபார் அவர் கம்யூனிட்டி. ஓகேங்களா, நீங்களும் சிஸ் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு சொன்னோம்னா எல்லாருமே பேரை நம்ம சொல்லணும்னா முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் நம்ம இங்கே பீப்புள் இருக்காங்க. எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுற கம்யூனிட்டி மெம்பர்ஸ், நீங்கள் அதை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ யூ வில் ஹாவ் தட் சக்ஸஸ். இப்போ பிரதீப் ப்ரோ எப்படி பண்ணாங்களோ, எப்படி நம்ம கீதாஞ்சலி சிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களோ, நீங்களும் உங்களோட கரியரில் உங்களோட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸில் நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. எஸ் பிரதீப் ப்ரோ, இந்த லைவ் கேஸ் ஸ்டடியில் நம்ம பீப்புளுக்கு உங்களோட இன்ட்ரோ என்னவா இருக்கும் அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். வாட் யூ டூ அண்ட் வாட் யூ பின் டூயிங் பிஃபோர், இதை பற்றி நீங்கள் பேசலாம். ஷூர் ப்ரோ. தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேங்க்ஸ். ஸோ வந்து நான் என்னோட இன்டென்ஷனே இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறப்ப இன்டென்ஷன் என்ன அப்படின்னா 10,000 ரூபாய் போட்டு வாங்குறோம், அந்த 10,000 ரூபாய் எடுத்துட்டா போதும். சீரியஸ்லி 1 lakh அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, என்னோட டார்கெட் அது கிடையாது. ஸோ அதுதான் நான் இன்டென்ஷன் ஜாயின் பண்ணேன். அப்புறம் நிறைய நான் மிஸ்டேக்ஸ் த்ரூஅவுட் லைஃப் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் HPC, ஆஃப்டர் HPC, அந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் வந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படின்னா, நான் ஸ்கூல்லேருந்து சொல்கிறேன், அப்போதான் இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ என்னோட ஆக்சுவலி ஸ்கூல்ல இருந்து என்னோட கேரக்டர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து இது கஷ்டம், இது சேலஞ்சுன்னு சொன்னாங்கன்னா நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவேன். அது எனக்கு நேச்சுரலாக இருக்கிற கேரக்டர். என்ன ஆயிடுச்சுன்னா, நான் +2 முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு +2 ஸ்கூல் ஜாயின் பண்ணுறோம். பாண்டிச்சேரியில் வந்து கவுன்சிலிங் நடக்கும். நம்ம காலேஜ் கவுன்சிலிங் நடக்கிற மாதிரி கவுன்சிலிங் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் பேஸ்லெஸ்ல தான் அவங்க சீட் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு காரைக்காலே ஒரு பெஸ்ட் ஸ்கூல்ஸ்ல எனக்கு ஒரு சீட் கிடைக்கும். என்னோட டார்கெட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்ன பண்ணாங்க, நான் போறப்ப என்ன ஆயிடுச்சு, பயாலஜி ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க பசங்க. இது என்ன பண்ணி பயாலஜி எடுத்துருன்னு சொல்லி, பயாலஜி எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. சரி எடுத்துட்டு இப்போ என்னதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு போறப்ப எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து வந்து ப்ராஜெக்ட்ஸ், சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ், இதெல்லாம் நிறைய அவார்ட்ஸ், ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஈஸி சைடு போகணும்னு, ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி சைடு போகணும்னு எனக்கு ஆசை. ஸோ என்ன ஆயிடுச்சு, நான் என்னோட டார்கெட் வந்து எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ், இதுதான் என்னோட பிளான். என்ன பண்ணிட்டாங்க, மெக்கானிக்கல் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஒன்று வந்து பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க, ஒரு பசங்களா தான் இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு டிபார்ட்மெண்ட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் போயிட்டு மெக்கானிக்கல் எடுத்து வந்துட்டேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து எனக்கு முன்னாடிலேருந்தே என் வீட்டுக்குள்ள இருந்தது. நான் பெருசாக அதை ஐடென்டிஃபை எல்லாம் பண்ணல. எனக்கு அந்த டைம்ல நான் வேணுமே எடுக்கணும் எடுக்கல, இன்டென்ஷனா எடுக்கல, டக்குன்னு நான் போய் எடுத்து வந்துட்டேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, காலேஜ் முடிச்சுட்டு போறப்போ எனக்கு கரியர் ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ்ல என்னன்னா, நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அது மெக்கானிக்கல் கேம்பஸ் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் காலேஜோட செக்ரட்டரி, அசோசியேட் செக்ரட்டரி நான். ஸோ அந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கேம்பஸ் நடக்கிறதுனால அவ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பிசினஸ் மேன்ஸ், ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கிறப்ப பார்த்து பயந்து அந்த பயத்திலே தோத்துறாங்கன்னு சொன்னாங்க.
லைஃப் டைம் வந்து ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற வார்த்தையை நான் கேட்கிறேன். அது என்னடா அந்த ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறப்ப ரொம்ப பயமுறுத்திட்டே இருந்தாங்க. ஆண்டர்பிரனர், பிசினஸ் மேனு, ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இன்ஜினியரிங், எனக்கு அந்த வார்த்தை மட்டும் என் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற வார்த்தை பதிஞ்சிருச்சு. ஸோ நான் அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்க போறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ்ல நான் எங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கப்ப நீங்க எல்லாம் என்ன ஆக போகணும்னு கேட்கிறப்ப நான் ஐ வாண்ட் டு பிகம் ஆண்டர்பிரனர்னு சொல்லிட்டு, ஸோ அங்கேருந்து தான் என்னோட ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி என்னோட ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காலேஜ் படிக்கிறப்ப என் ஸ்கூல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கானுங்க. 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணிட்டு இருப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ். 2 பேருக்குமே சினிமா இன்ட்ரெஸ்ட், எனக்கு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட். ஆனா என்னோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்போம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிப்போம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து 2 காலேஜ் முடிச்சுட்டு 2 பேரும் போயிட்டு சினிமால ஜாயின் பண்ண நினைக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நான் என்ன பண்றது கொஸ்டின் மார்க் வந்துச்சு. இன்னொரு விஷயம், காலேஜ்ல நான் வந்து டிபார்ட்மெண்ட் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் நானு. ஸோ ஏன்னா எனக்கு இன்டர்வியூ செலக்ட் ஆகி எனக்கு 3 ஜாப் வந்து என் கையில இருக்கு. ஒரு கோர் ஜாப் என்கிட்ட இருக்கு, 2 பேங்க் என்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு வந்து கெரியர் வந்து அப்படியே ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு தான் வந்து இந்த ஸ்மூத்தா ஸ்டார்ட் பண்றது பிடிக்காதா. ஸோ நான் பிசினஸ் பண்ணணும் ஐடியா, என்ன பண்ணணும் எப்படி போய் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப 2 பேரும் சினிமாக்குள்ள போறாங்க. சரி நம்மளும் சினிமாலே போயிட்டு அங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தெரியலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி சினிமா போலான்னு சொல்லிட்டு போறப்ப எனக்கு காலேஜ்ல இருந்தே நாங்க ஷார்ட் பிலிம் காம்படிஷன்ஸ் இதெல்லாம் நாங்க நிறைய பண்ணிட்டு இருந்தனால எனக்கு நிறைய சினிமால நிறைய எனக்கு இது கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்டோட பையன் அவங்களும் ஒரு பெரிய டெக்னீஷியன். அவங்க வந்து என்ன பண்ணா, காரைக்காலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கிறப்ப என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லி நான் அவங்கள பார்த்து பண்றப்ப டிஸ்கஸ் பண்றப்ப சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி நான் போயிட்டு ஸ்டுடியோல ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்றப்ப எனக்கு ஸ்கிராச் ஜீரோ, எனக்கு சினிமா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அங்க போயிட்டா வந்து நான் சினிமா என்னன்னு கத்துக்கிறேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு 1 இயர் நான் ஜோடி என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட், பெரிய பெரிய படம், தனுஷ் படம், அஜித் படம், அப்புறம் சூர்யா படம், இந்த மாதிரி படத்துல எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்றப்ப நான் அப்படியே பாக்குறேன், ஓ இதுதான் சினிமாவா அப்படி இப்படின்னு பாக்குறேன். ஆனா ஒரு ஸ்டார்டிங் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஒரு 2 to 3 months அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா என் மைண்ட் டோட்டல் ட்ரைன் ஆகி அங்க உட்காந்துட்டு நான் சினிமா லேர்ன் பண்ணதை விட்டுட்டு உட்காந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட், பிசினஸ் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நேச்சுரலாவே என்ன டிரைவ் பண்ணி கொண்டு போயிடுச்சு. ஒரு எக்ஸ்டெண்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் எனக்கு ஹாப்பினஸ் இல்லை, என்னால முடியல, நான் சினிமா இருக்க முடியல. ஆனா என்னன்னா எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்களோட கனவு, வேற ஒருத்தவங்களோட கனவு வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக சினிமா லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்காக தவமா இருந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து நான் ரூம்ல உட்காந்துருப்பேன், எனக்கு வெளியில இருந்து உட்காந்துட்டு என்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு பாக்குறப்பெல்லாம் வந்து இது நம்மளோட இடம் இல்லைங்கிறது எனக்கு போயிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த மைண்ட் செட்ல இருக்கப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கும் பாத்தீங்களா, அது எனக்கும் நடந்துச்சு, லவ் ஃபெயிலியர். சோ என்ன ஆயிடுச்சு, ஸ்கூல்ல இருந்து நிர்மல் ப்ரோ ஆல்ராரு, கொஞ்சம் சைலண்டா கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க ப்ரோ. ஓ ஐயோ, நான் கேமரா ஆன்ல இருக்கேனா? ஐயோ சரி, சாரிங்க சார். என்ன ஆயிடுச்சு, நான் கெரியர் வேற எங்கேயாவது ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமா விட்டு நான் வந்துட்டேன். அங்க இருந்து எனக்கு டோட்டலா இருக்க முடியல, நான் தனியா இருக்க முடியல. வீட்டுல வந்துட்டு ஒரு 6 months வந்து டோட்டலா என்னன்னே செல்ஃப் அரெஸ்ட் பண்ணிட்டேன். நானே என்னால வெளியே போக முடியல, ரெக்கவர் ஆகி வரதுக்கு நிறைய போயிடுச்சு. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நிறைய நான் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன். சோ என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1 இயருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 1 இயர் கிட்டத்தட்ட எனக்கு அதுலயே போயிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி திருப்பி நம்ம சினிமாக்குள்ள போலான்னு பாக்குறோம். சினிமாக்குள்ள போறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு எல்லாமே புதுசா இருக்குது. அந்த 1 இயர் கேப் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருமே எனக்கு சீரியஸா ஆயிட்டாங்க, அந்த என்வரான்மெண்டே மாறிடுச்சு. அங்க போறப்ப ஒரு மாதிரி நான் இருந்த முன்னாடி இருந்த கம்ஃபர்ட் ஜோனே இல்ல எனக்கு. 1 monthல நான் வந்துட்டேன், சரி வராது சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு விஷயம், இன்ட்ரெஸ்டும் கிடையாது எனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்க வந்து ஓனா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஆடு பண்ணிட்டு இருந்தோம். நாங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிருக்கோம், ஐபிஎல் ஆடு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கோம். குட்டி குட்டி ஆட்லாம் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டுடியோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. கரெக்டா லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 lakhs ஒரு ப்ராஜெக்ட், நாங்க 4 lakhs ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்கோம். நல்ல ஸ்டுடியோ போயிட்டு இருந்துச்சு. நான் நிறைய அச்சீவ் பண்ணோம். இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் தியேட்டர்ஸ்ல வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரீனிங் பண்ணது இந்தியால நாங்க மட்டும்தான். சோ எங்க ஷார்ட் ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ணி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க வச்சாங்க. ஒரு அன்னைக்கு ஆக்சுவலி வந்து சூர்யா படம் ஓடிட்டு இருந்துச்சு. சூர்யா 2 நாள் நாங்க கட் பண்ணிட்டு எங்க ஷார்ட் ஃபிலிம் போட்டோம். சோ பிக் ஸ்கிரீன்ல பிரதீப் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. சோ எனக்கு அது எல்லாமே ஒரு நல்ல மொமெண்ட் அது. சோ என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துடுச்சு. லாக்டவுன்ல என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க வந்து ஸ்டுடியோ வச்சிருந்தனால நாங்க வந்து இந்த இதெல்லாம் எடுத்துருந்தோம், ஆட் ஃபிலிம்ஸ், நெக்ஸ்ட் வந்து வெட்டிங்ஸ், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நேர்ல போய் பண்றோங்கிறப்ப என்னால பண்ண முடியல. நாங்க வாங்கின அமௌண்ட் எல்லாம் திருப்பி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ நான் வந்து 2019 செப்டம்பர் வந்து 12 வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்றோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் என்னோட சிஎல்எஸ் ஸ்டுடியோங்கிற பேரை வந்து நாங்கள் இதுல போடுறோம். எங்களோட அந்த ஆஃபீஸ்க்கு மேல போர்டு வைக்கிறோம். அன்னைக்கு வந்து ஒரு விடிய கால 3 மணிக்கு எனக்கு ஒரு எமோஷனலா அது ஒரு இது எனக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு 1 இயருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சு திருப்பி ஓப்பன் பண்றப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டுடியோ வேணாம். அதுக்குள்ள பசங்க மைண்ட் செட் எல்லாம் மாறிடுச்சு. எங்க டீம்ஸ் எல்லாமே வேணாம்னு போயிட்டாங்க. அப்போ வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த போர்டை இறக்குறோம் கீழே. ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணி இறக்குறப்ப எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி எனக்கு லிட்டரலி நான் அழுதுட்டேன் அந்த போர்டை இறக்குறப்ப. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, திருப்பி அடுத்த லாக்டவுன் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், ஆனா என்னன்னா நான் வந்து ஒரு சோம்பேறி. அப்புறம் வந்து நான் பண்ண தப்பு என்னன்னா, எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், நுனிப்புல் மேய்துன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்டார்டிங் தெரிஞ்சுக்கிட்டு டீப்பா உள்ள போக மாட்டேன். அப்ப எனக்கு வந்து என்ன எல்லாரும் சொல்லுவாங்கன்னா, இந்த பையனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா, எல்லா டாபிக்லயும் ஏதோ பேசுறதுக்கு என்கிட்ட ஒரு மேட்டர் இருக்கும். ஆனா அதை பத்தி இன்டெப்தா கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. இன்டெப்தா கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டே நான் ஓடிட்டு இருந்தேன். நல்ல கண்டென்ட் கிரியேட்டரா நீங்க வரலாம் ப்ரோ. நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் நீங்க. இப்படிதான் இருக்கு. சொல்லுங்க. அந்த ரேஞ்சில வச்சு நான் ஓடிட்டு இருந்தேன். சோ என்ன ஆயிடுச்சு, அடுத்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு ஒரு பையன் படிக்க போயிட்டான். ஒரு பையன் எங்க போனான்னு தெரியல. நான் என்ன பண்றது தெரியாம மாஸ்க் வித்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களா இது சானிடைசர் வித்தேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். KFCல ஒர்க் பண்ணேன். இது மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட அடுத்த மிஸ்டேக் என்னன்னா, நான் லோன் போட்டு ஒரு கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க, நான் ஆர்டர்ஸ் தரேன்னு சொல்றாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி நான் ஈரோடு போயிட்டேன். ஈரோடு போய் பிளான்ட் போட்டேன். ஒரு 3 ஃப்ளோருக்கு ஒரு பிளான்ட், மிஷின்ஸ் எல்லாமே போட்டுட்டு உட்காந்துருக்கு. 1 இயரா உட்காந்துருக்கு. என்னோட நேரம் போன தெரியல. அப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அந்த இடத்துல. எனக்கு லேபர்ஸ் யாருமே வரல. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் அப்படியே ஒரு மாதிரி போச்சு. 10 lakhs லாஸ். ஸோ என்னோட அடுத்த மிஸ்டேக் அது. அதுக்கப்புறம் நான் அந்த மிஸ்டேக்ல எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் என்ன நம்பி இல்லாம இன்னொருத்தவங்க நம்பி நான் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 10 lakhs அப்படிங்கிறது என் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக் ஆனது. அதுக்கப்புறம் பாக்கெட் பிரேக் ஆயிடுச்சு. டோட்டலா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆயிடுச்சு. முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. உடம்புலாம் ஒரு மாதிரி போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி ஆயிட்டேன். எனக்கு வெளில கான்பிடன்ட் போயிடுச்சு. நான் ஐசோலேஷன்ல போய் நெட்வொர்க்கிங் பண்றது, பீப்புள்கிட்ட மீட் பண்றது எல்லாமே குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணு, சரி வீட்டுல கிளம்பி நீங்க எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் போயிட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்றப்ப என்ன ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நான் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு எக்ஸாம்லாம் என்ன சொல்லுவாங்க. அதர் டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் பர்சனா நீங்க அப்பவே சொன்னீங்க. இப்போ அவுட்ஸ்டாண்டிங்னா இப்போ பாருங்க இப்போ எங்க வந்து நின்னுக்கிறீங்க. ஆமா. சோ எல்லாரும் என்ன நம்பிக்கை லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன நம்பிக்கை வச்சிருந்தாங்க. பெரிய ஆளா வந்துருவான், ஏதோ பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நான் போயிட்டு ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டு ஒரு CNC மிஷின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நைட் டியூட்டி போயிட்டு இருக்குது. என் பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 பேர் இருக்காங்க. எனக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா 7,000. இந்த பக்கம் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 14,000 டபுள். இந்த பையன் 8th படிச்சிட்டு இருக்கான், இந்த பையன் 8th படிச்சிருக்கான். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு 1 மாசம் நான் அங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு சுத்தமா முடியல என்னால. அதுக்கப்புறம் வீட்டை சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் அப்பதான் திருப்பி நம்ம பண்ற தப்பே என்னன்னா, எதுவுமே நம்ம முழுசா கத்துக்கிறது கிடையாது, தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வேணும். எனக்கு சீக்கிரமா நம்ம முன்னேறிடணும், ரிசல்ட்ஸ் பார்க்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தது. என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன்னா எல்லாமே நான் கோத்ரூ பண்றேன். நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம், நம்ம கேரக்டர் என்ன, இது எல்லாமே நான் கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி ஓகே நம்ம ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு என்ன எங்க யோசிச்சாலும் என்னோட பிசினஸ் என்டர்பிரினர்ஷிப் இப்படியே தான் போயிட்டு இருக்கு என்னோட மைண்ட் செட். சோ இதுலதான் போயிட்டு இருந்துச்சு. சோ என்ன ஆயிடுச்சு, சரி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப நான் என்ன பண்ணேன்னா, பிசினஸ்க்கு கிரவுண்டு ஓகே டேட்டா அனாலிசிஸ் படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். படிச்சுட்டு வேலைக்கு போகலாம், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துடலாம். எனக்கு லோன் போயிட்டு இருக்குது, அதை அடைக்கணும். 10 lakhs லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. ப்ராப்பர்ட்டி லோன் அது என்னை நம்பி வீட்டுல கொடுத்தாங்க, என்னால அதை திருப்பி கொடுக்க முடியல. சோ என்ன ஆயிடுச்சு, சரி ஓகே பரவாயில்ல படிக்கலாம் சொல்லிட்டு ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்றேன். நல்லா படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்றேன், கிடைக்கல. என்ன பிரச்சனைனா கெரியர் கேப். நிறைய பேர் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லா பேருமே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒர்க் பண்றாங்க, எல்லாம் பெரிய பெரிய ரோல்ல இருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லயே இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து இது பண்றாங்க, எனக்கு ரெஃபர் பண்றாங்க. ஆனா என்னன்னா என்னால போவே முடியல.
டேட்டா அனாலிசிஸ் போக முடியல. ஓகே, பட் ஆனா எனக்கு டேட்டா அனாலிசிஸ் ஸ்கில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதை அடுத்து எப்படி லெவரேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி என்ன பண்ணேன்னா டெல்லி போயிட்டேன். டெல்லி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பையன் யூடியூப் சேனல் வச்சிருக்கான். அந்த சேனலுக்கு அவனுக்கு சுத்தமா அந்த விஷுவல்ஸ் ஐடியாஸ் கிடையாது. நான் சினிமால இருந்தனால எனக்கு அந்த நாலேஜ் இருந்தனால டெல்லி போயிட்டேன். டெல்லியில தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐ ஓப்பனிங் கிடைச்சு. என்னன்னா நம்ம எல்லாமே எப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், அங்க எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கிறது. நம்ம எல்லாமே நம்ம வீடு நம்ம சுத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். அங்க எல்லாமே ஒன்ஸ் எடுத்தாங்கன்னா த்ரூ இந்தியா லெவல், இன்டர்நேஷனல் லெவல் இப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் பொண்ணோட ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கூட நமக்கு இங்க இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பசங்க இல்லங்கிறது எனக்கு அப்ப அங்க தோணுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, ஒரு 6 months டெல்லியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாம நான் என்ன பண்ணேன்னா அந்த பையனுக்கு வந்து யூடியூப் சேனல் ஹேண்டில் பண்றது, ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறது, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறதுலாம் பண்ணிட்டே இருந்தேன். பண்ணிட்டு அங்க இருந்து என்ன பண்ண ஒரு பிரேக் கொடுத்து நான் திருப்பியும் டெல்லி போலாம், மறுபடியும் ஒரு பிரேக் எடுத்து டெல்லி போலாம் சொல்லிட்டு நான் காரைக்கால் வந்துட்டேன். காரைக்கால் வந்துட்டு என் ஃப்ரெண்டு என்ன சொன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அவன் அது ஆக்சுவலி இவன் தான் என் லைஃப்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள போட்டது. என்ன அந்த மாதிரி வந்து மச்சான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அந்த பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அந்த கம்பெனில. நான் பேப்பர் போட்டேன். என் நோட்டீஸ் பீரியட் 1 month, இந்த மந்தோட முடியுது. ஸோ ஒரு 15 days இருக்குது. நான் தான் அடுத்த ரோலுக்கு ஆள் எடுக்கணும். நான் என்ன பண்றேன்னா நான் ஆள் எடுத்துறேன், நீ உள்ள வந்துரு, நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெரிய கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸிடா, சொல்லி கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா எனக்கு அந்த ஒரு 15 நாள் நம்ம ஏதாவது கத்துக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்போதான் எனக்கு என்னன்னா வந்து நான் கொரோனால இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நிர்மல் ப்ரோவோட ஜோஸ்டாக்ஸ் பாக்குறேன். அந்த டைம்ல நான் பாக்குறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பார்த்துட்டு மறந்துட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம்ல எனக்கு அப்பப்போ ஆட் வந்து போயிட்டு இருக்குது. இந்த மனுஷன் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே மட்டும் மைண்ட்ல இருக்குது, எனக்கு தெரியவே இல்லை. நான் என்ன பண்ணேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போயிட்டு செலக்ட் ஆயிட்டேன். 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போ வேற ஒரு கம்பெனில ஒரு மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த கம்பெனில வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்டன் பண்ணேன். 2மே செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட் ஆயிட்டு நைட் 2 கால் லெட்டருமே என்கிட்ட இருக்குது. ஒரு 200 பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. ஒரு வாரம் போச்சு இன்டர்வியூ. ஒரு வேளை கிராக் பண்ணி அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நைட்டு உட்காந்துருக்கேன். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பையன் கால் பண்றான், மச்சான் சாரிடா, எனக்கு நான் டார்கெட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் தான், நீங்களா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சாரிடா, அவங்க வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல வந்து தெரிஞ்ச ஒரு பொண்ணு எடுத்துட்டாங்க, ஸோ என்னால ஒன்னு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டான். சரி நான் விட்டுட்டு என்ன பண்ணேன், இந்த மார்க்கெட்டிங் ஜாபுக்குள்ள போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டு நைட்டு உட்காந்து யோசிச்சே இருக்கப்ப என் ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ஒன்று ஆச்சு, நான் போகல அப்படிங்கிறப்ப அப்ப அவங்க சொன்னானுங்க, இந்த மாதிரி இல்ல, நீ இப்ப இந்த ஜாபு போயிட்டேன்னா உன்னால வந்து நீ ஸ்டக் ஆகின்ற விஷன் இவங்களால போக முடியாது, நீ நல்ல இந்த ஜாப் போகாத அப்படின்ட்டானுங்க. 30,000 ரூபாய் என் கையில ஒரு ஜாப் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாலரி 30,000 ஜாப் இருக்குது. இதுக்கு லைஃப்ல ஜாபுக்கு போனதே கிடையாது. லைஃப்ல ஜாப் நான் போனது கிடையாது. ஒரு கம்பெனி ஜாப் கூட 30,000 ஜாப் 30,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அப்படின்னா என் மாசம் நான் வந்து என்னோட லோன் 20,000 நெக்ஸ்ட் 10,000 நான் செலவு வச்சுக்க முடியும். என்னோட இது எனக்கு இந்த 30,000 நான் இழக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே இவ்வளவோ தப்பு பண்ணிட்டோம், இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வேணாம், நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடுவோம், இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ரூட்ல இருந்து கத்துப்போம்னு சொல்லிட்டு தான் என்னமோ ஒரு 15 நாள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் படிச்சேன். யூடியூப்லாம் பார்த்து படிச்சேன். அந்த 15 நாள் படிச்சது என்ன பண்ணா, இன்னும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நான் வந்து அவங்க ஹெச்ஆருக்கு மெயில் போட்டேன். சாரி என்னால வேலைக்கு போக முடியாது, வர முடியல சார், மன்னிச்சு தப்பா எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு மெயில் போட்டேன். ஸோ அது வேற ஒருத்தவங்களுக்கு அதை அப்பாயின் பண்ணிட்டாங்க. நான் என்ன சென்னையிலேயே 2 days இருந்தேன். 2 days இருந்து சென்னையில சும்மா சுத்திட்டு இருந்தேன், பைக் எடுத்து சுத்திட்டு இருந்தேன். சென்னை என்ன எப்படி என்னன்னு சொல்லிட்டு நைட் உட்காந்து நான் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருப்பேன், அதெல்லாம் பார்த்துட்டு காரைக்கால் வந்துட்டு நான் வந்து பண்ண முதல் வேலை வந்து ஹைபேயிங் லைன்ஸ்ல வந்து என்ரோல் பண்ணிட்டேன். அப்போ நிர்மல் ப்ரோ வந்தாரு. நிர்மல் ப்ரோ அந்த மனுஷன் தான் காரணம்னு வச்சுக்கீங்க வந்ததுக்கு. நிர்மல் ப்ரோ பார்த்துட்டு உள்ள வந்து பண்ணிட்டேன். அப்போ எனக்கு அங்க இருந்த ஹூக் என்னன்னா, நான் பார்த்த ஹூக் என்னன்னா 1 lakh இல்லைன்னா மணி ரிட்டர்ன். இதுதான் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் மணி ரிட்டர்ன் பண்றது 10,000 ரிட்டர்ன் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, 1 lakh அவங்க வந்து சொல்றாங்க, அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம், நான் ரொம்ப லக்கி, எனக்கு எதுலாம் தேவையோ அது டக்குன்னு கிடைச்சிடும், எது தேவையில்லையோ டக்குன்னு போயிடும். அப்ப என்ன ஆயிடுச்சு, நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்லாம் பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகல, கன்ஃபியூஸே ஆகல. நான் பார்த்த ஒரே ஒரு ஆடு நம்ம ஹைபேயிங் லைன்ஸ் வருது, பார்த்த உடனே சரி சேவ் பண்ணேன், என்ரோல் பண்ணிட்டேன், உள்ள வந்துட்டேன். உள்ள வரப்ப நான் உங்கள்கிட்ட பேசி நீங்க வாங்க சொல்லி உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, 10,000 ரூபாய் எடுக்கணும், இவ்வளவு டார்கெட். 10,000 ரூபாய் எடுத்துட்டா போட்ட அமௌண்ட் நம்ம லாஸ் பண்ணல. அந்த 10,000 என்ன ஆயிடுச்சுன்னா, என் தங்கச்சியோட ஜுவல்ல அடமானம் வச்சு 10,000 வாங்கினேன். அந்த ஜுவல்ல எடுத்து திருப்பி தங்கச்சியில கொடுத்துடணும், இவ்வளவுதான் என்னோட இன்டென்ஷன். ஸோ நான் ஹைபேயிங் லைன்ஸ்குள்ள வரேன். நான் ஜாயின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல ஜாயின் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிட்டு நான் எனக்கு ஒரு ஜான் வரைக்கும் நான் லேர்ன் பண்ணி முடிச்சிட்டேன். நான் சீக்கிரமா முடிச்சிட்டேன். ஒரு டிசம்பர்ல ஜாயின் பண்ணி 20 நாள்லயே நான் டோட்டல் எல்லாமே சீக்கிரமா முடிச்சிட்டேன்.
முடிச்சுட்டு சரி ஓகே அவுட்ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ரீச் பண்ணிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா 5 day சேலஞ்ச் வந்துச்சு. ஆமா 5 day சேலஞ்ச் வந்து அடுத்த பிரேக் 5 day சேலஞ்ச் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த 5 day சேலஞ்சுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் செஷன் நம்ம வீக்கெண்ட் லைவ் செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கப்ப நிர்மல் ப்ரோ அருண் ப்ரோன்னு சொல்றாங்க அந்த மாதிரி வந்து மாக்கால வந்து நீங்க ரிப்ளேஸ் பண்ணுங்க, நீங்க எங்களே நம்பி இருக்காம பேட்சால நீங்களே கனெக்ட் பண்ணி பேசுங்க அப்படிங்கிறப்ப டக்குன்னு நான் கேட்டேன் அந்த மாதிரி அப்படின்னா நாங்க வந்து ஒரு டீமா சேர்ந்து பண்ண முடியுமா ப்ரோ, ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் வந்து மாக்கால செஷன் எனக்கு ரொம்ப பெருமையா சொல்லி என்னன்னா மாக்கால செக்ஷன் ஸ்டார்ட் பண்றப்ப அந்த மாக்கால ஃபர்ஸ்ட் பேசுனது வந்து நானும் சாயும். கண்டிப்பா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா ஹார்ட் டச்சிங் மொமெண்ட் அது. அங்கேயிருந்து என்ன ஆயிடுச்சுன்னா நான் அதை பேசி முடிச்சு டக்குன்னு 2 மாக்கால் குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்னு வந்து பெபின் ஓபன் பண்றாங்க, இன்னொன்னு அபி ஓபன் பண்றாங்க. இவங்க 2 பேரும் யாரும் தெரியாது, 2 பேருமே 2வது ஆளா தான் போடுறாங்க. போட்டு குரூப்ல லிங்க் போறாங்க, டக்கு வந்துச்சு. டக்குனா பெபினோட குரூப்ல வந்து ஒரு 15 பேர் ஜாயின் பண்ணிருந்தாங்க, அபி குரூப்ல வந்து 20 பேர் ஜாயின் பண்ணிருந்தாங்க. நான் பெபின் மெசேஜ் பண்ணி நீங்க இல்ல இந்த குரூப் ஒரு குரூப் வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஜாயின் பண்ணிட்டு அடுத்த நாள் மாக்கால் போகுது. ஃபர்ஸ்ட் மாக்கால். அப்போதான் நான் வந்து இங்க இருக்க பர்சன்ஸ் எல்லாம் மீட் பண்றேன். யாருமே எனக்கு சுத்தமா தெரியாது, அதுக்கு எனக்கு பேசினே கிடையாது. அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ண இங்க மாக்கால் இந்த கம்யூனிட்டில ஃபர்ஸ்ட் நான் பேசின பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அபி. அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து மாக்கால் பேச ஆரம்பிக்கிறோம், ரெகுலரா போயிட்டே இருக்குது. போக ஒரு டீம் பில்ட் ஆயிடுச்சு. தென் ஐ யூஸ் டு கால் ஃபேமிலி. அந்த வார்த்தை நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. சோ என்ன ஆயிடுச்சுன்னா அங்க இருந்து நான் வந்து மாக்கால் பேச ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு மாக்கால் இல்லைன்னா எனக்கு இந்த 1 lakh பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா நான் சத்தியமா இல்லைன்னு சொல்லுவேன். நான் மாக்கால் செஷன் இல்லைன்னா என்னால வந்து இந்த 1 lakh அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் என் மனசுக்குள்ளேயே மனசை ஏத்துருக்காது, அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருக்காது. சோ என்ன ஆயிடுச்சுன்னா மாக்கால் போயிட்டே இருக்குது. எனக்கு அப்போதான் புது பீப்புள்ஸ் மீட் பண்றேன். நிறைய பேர் சாய் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், இன்புட்ஸ் கொடுக்குறான் எனக்கு. அபி சப்போர்ட் பண்றாங்க, இந்து சிஸ்டர் சப்போர்ட் பண்றாங்க, பாண்டியன் ப்ரோ சப்போர்ட் பண்றாங்க, பிரவீன், அந்த மாதிரி ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு டீம் நாங்க ஃபார்ம் ஆயிட்டோம், நேச்சுரலா ஃபார்ம் ஆயிட்டோம். சோ அதுக்கப்புறம் நாங்களாம் சேர்ந்து மாக்கால் போயிட்டே இருந்தோம். போக என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு நிறைய லெவல் பண்ணாது. 5 day சேலஞ்ச் 5 day சேலஞ்ச்ல புதுசா 2 பேர் மீட் பண்றேன். யாருன்னா டொரைன் அண்ட் ஷாம்லி 2 பேரும் மீட் பண்றேன். சோ அவங்களோட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. அது அப்படியே போயிட்டு இருக்கு, அவங்க சப்போர்ட் கிடைக்குது. சோ அங்கேயிருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒருத்தவங்க மகேஸ்வர் ப்ரோ வராங்க, ஒருத்தவங்க மீட் பண்ணி எனக்கு நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த கம்யூனிட்டில எதுவுமே வந்து ப்ரீ பிளான் கிடையாது, ஆர்கானிக்கா க்ரோ ஆகுது. எமர்ஜ் ஆகுறாங்க, ஒருத்தவங்க எமர்ஜ் ஆகிறாங்க, ஒருத்தவங்க வராங்க. எனக்கு அது சூப்பரா போயிட்டே இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு, ஃபெப்ல வந்து நான் 1 lakh அச்சீவ் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு தெரியாது, அருண்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு சொன்னாரு, நான் அவருக்கு கேட்டு அதுக்கப்புறம் ஏன் வரல நான் நீங்க சொல்லணும், நீங்க நான் பேசணும், நான் பேசினேன். நான் மறுபடியும் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, நான் ஐ டோன்ட் ஃபாலோ அப், ஐ டோன்ட் டூ ஃபாலோ அப். அவரு ஆக்சுவலா அவர் பெப்ரவரிலேயே அவர் பண்ணிட்டாரு 1 lakh per month வந்தது. அவரு அந்த 2 to 3 months ஃபர்ஸ்ட் 2 to 3 monthsலயே அவரு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடியும் நம்ம யாரும் குரூப் 1ல இருக்க பீப்புள் தெரியும், நான் போட்டிருப்பேன். யாருக்கான ஞாபகம் இருக்காங்க குரூப் 1 பீப்புளுக்கு? பிரதீப் கூட கேஸ் ஸ்டடி இருக்குன்னு நான் வந்து ஒரு மெசேஜும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் அதை பத்தி பேசல. ஐ டிட் நாட் டூ ஃபாலோ அப். ஏன் எதுக்குன்னு நான் தெரியல. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு இப்போ கதை சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா, எல்லாரும் கேட்டுங்க. ஓகே, எஸ் ப்ரோ. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலி மாக்கால் யார் பிளான் பண்ணாங்கன்னா நானு, செல்வின், ஷாம்லி 3 பேரும் சேர்ந்து மாக்கால் பண்றதா இருந்துச்சு. அன்னைக்கு 2 பேருமே எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. 3 பேர் சேர்ந்து பண்ணான்னு பிளான் பண்ணியாச்சு. அருண் ரோடி நாங்க பேசிட்டோம்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், இல்ல வரல, ஏன்னா என் 1 lakh ப்ராஜெக்ட்ஸ் என்கிட்ட இருக்குது, ஆனா நான் மணியை கண்ணுல பாக்கல. சோ என்ன பண்ணேன்னா நான் 1 lakh அச்சீவ் பண்ணிட்டு நான் பண்றேன், எனக்கு கான்பிடன்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். சோ என்னால அதை பண்ண முடியல. சோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அட்டன் பண்றப்ப வெப்ல சொன்னீங்க நீங்க அடுத்த மாக்கால் அடுத்த கேஸ் ஸ்டடி வந்து நீங்க தான் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. நான் இன்னொன்னு இங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எங்க டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் 1 lakh அச்சீவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்து, அடுத்து ஷாம்லி, அடுத்து செல்வி, அதுக்கப்புறமேல ஒருத்தர் அச்சீவ் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மாக்கால அச்சீவ் பண்ணுவாங்க, மாக்கால ப்ராக்டிஸ் அச்சீவ் பண்ணுவாங்க. அடுத்து சாய், இந்து, சாய், செல்வின், டொரேன், நானு, கீதாஞ்சலி சிஸ்டர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மாக்கால எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணமோ அதுல இருந்து தான் எங்களுக்கு 1 lakh. நான் இதுக்கு தான் சொல்றேன், நான் சொல்றது நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, இப்போ எவ்வளவு பெரிய ஸ்டோரி சொல்லிட்டு வந்து இருக்காரு, இன்னும் போகும், அது இன்னும் வரும். ஓகேங்களா, அதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும். சோ அவரு சொல்றாரு மாக்கால் தான் அங்க இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நான் நிறைய செஷன் சொல்றேன் ப்ரோ, நீங்க இப்போ ரீசெண்டா வரமாட்டிருக்கீங்க, லைவ் செஷன் நம்ம வரமாட்டிருக்கீங்க, பிகாஸ் யூ ஹேவ் அதர் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் பிசினஸ், உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ இங்க வர பீப்புள் வரவே மாட்டிருக்காங்க. நான் எவ்வளவுதான் செஷன் நான் சொல்றேன், மாக்கால்ல வந்து பேசுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. தப்பு பண்ணாதானே நம்ம அதை கரெக்ட் பண்ண முடியும். எஸ் ப்ரோ, யூ கேன் கண்டினியூ.
எனக்கு வந்து டக்குனு எனக்கு ஒரு சின்ன கஷ்டமாயிடுச்சுன்னா வந்து மாக்கால வந்து டெம்பரரியா நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டம். நம்ம அதுக்கு அதை பத்தி பேச வேணாம். ஸோ என்ன ஆயிடுச்சு, மாக்கால் இந்த மாதிரி எல்லாமே பண்றப்ப 1 lakh எனக்கு ஆர்டர்ஸ் இருக்குது. நான் இன்னொன்னு சொல்லணும், நான் ஃபர்ஸ்ட் அவுட்ரீச் பண்றேன், ஃபர்ஸ்ட் டீல் க்ளோஸ். ரெண்டாவது அவுட்ரீச் பண்றேன், ரெண்டாவது டீல் க்ளோஸ். 5 day challenge ஐ திங்க் 5 day challengeல நீங்க ஆமா. மூணாவது அவுட்ரீச் பண்றேன், மூணாவது டீல் க்ளோஸ். எனக்கே ஒரு மாதிரி கனவா நினைவா உண்மையாவே டீல் க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த 1 lakh வந்து நான் திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறப்பதான் நிறைய விஷயம் எனக்கு புரிய வந்துச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே நான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட மார்க்கெட்டிங்கே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பிஹேவியர், பீப்புள் பிஹேவியர், மார்க்கெட்டர் பிஹேவியர், இது எல்லாமே நான் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, எல்லாமே இன்ஸ்டன்ட்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றது டிஜிட்டல் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து என்னன்னா அததான் டிஜிட்டல் மாதிரி நானுமே நினைச்சிட்டு இருந்தேன். சோ என்னன்னா அப்புறம் ரிசல்ட் ஓரியன்டா மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ண டீல் எல்லாருமே என்னால எனக்கு ஒண்ணு ஒண்ணா நான் இந்த ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டே வரேன், ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இல்ல வேணாம், நமக்கு வேணாம், டிரா பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்குது. என்னால அந்த 1 lakh சேஸ் பண்ணவே முடியல. 1 lakh டீல க்ளோஸ் பண்ணிட்டேன், அந்த அமௌண்ட் சேஸ் பண்ணவே முடியல. ஒரு ஒரு 1 lakhக்கு ஒரு 10,000 இங்க டீல் க்ளோஸ் ஆகும், அடுத்து 10,000 வரும், இப்படி போகும் அப்படி வரும், இப்படி போகும் அப்படி வரும். என்னால அந்த 1 lakh என்னால பார்க்கவே முடியல. சரி கண்ணிலே பார்க்கல நான். ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, சரி நான் என்ன பண்றேன், என்னமோ ஒண்ணு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முனிப்போல் மேயக்கூடாது, உள்ள இறங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மெயின் நான் வச்சு என்னோட காம்படிட்டர் நான் பார்த்தது என்னன்னா, சோ கால்டு இன்ஃபுளுசர் கம் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன், இன்க்ளூடிங் நிர்மல் ப்ரோ அண்ட் அருண் ப்ரோ. எல்லாருமே அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணேன்னா, அவங்களோட ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்றது, அவங்க செஷன் அட்டெண்ட் பண்றது, அவங்க லிங்க்டின்ல ஃபாலோ பண்றது, இவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கோர்ஸ் ஸ்டடி பண்ண, மற்ற கோர்ஸ் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஒண்ணு புரிஞ்சிச்சு அப்படின்னா, நாங்க எவ்வளவு ஃபேக் ஃபார்மிஸ் இருக்குது, எவ்வளவு ஸ்கேமர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ஒருத்தவங்க ஒரு 60,000 40,000 ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு வந்து நகையெல்லாம் வித்துட்டு வந்து நகை அடமானம் வச்சு வந்து கோர்ஸ் வாங்குறாங்க. அந்த கோர்ஸ்ல பொட்டன்ஷியல் இல்ல அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரிசல்ட் ஓரியன்டா யாருமே மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிறது. ரிசல்ட் ஓரியன்டா நமக்கும் தெரியலன்னா நல்லா இருக்காது. நம்ம ஃபியூச்சர் மார்க்கெட்டர் எனக்கு அப்போ ஒண்ணு புரிஞ்சுச்சு, அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மார்க்கெட்டர்ஸ். இதை இன்னும் சொல்லி ஆகணும். இந்த நிர்மல் ப்ரோ, அருண் ப்ரோ, இன்க்ளூட் மத்த எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, முன்னாடியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபாஸ்ட் கிரே ஏரியா மாதிரி, எந்த பாத்தும் கிடையாது. ஒருத்தரும் ஒரு ஃபைண்ட் தேர் ஓன் பாத்து. ஆனா நமக்கு என்ன ஒரு பிளஸ்னா, எல்லாரும் ஒரு பாதையை போட்டாங்க. இப்ப நம்மளோட ரோல் என்ன, அந்த பாதையில போகணும். அதுதான் நம்மளோட ரோல். அது நம்ம ஈஸியா இப்ப நம்ம பாதை கிடைச்சிருச்சு, அவங்க ஃபாலோ பண்ணி உள்ள போயிடணும். இப்ப ஆனா அதையே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, என்னைக்கு நம்ம செகண்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாறுது அப்படின்னு எனக்கு வந்துச்சு. எனக்கு செகண்ட் ஜெனரேஷன் மார்க்கெட் அப்ப நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, ஓகே நம்ம செகண்ட் ஜெனரேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டரா மாறணும் அப்படின்னா, நம்ம அவங்க பண்றதையும் பண்ணணும், அவங்கள தாண்டியும் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, சரி ஓகே நான் அப்போ இன்னும் நான் மாக்கால ரெகுலரா மாக்கால வந்து நான் வேற டைமென்ஷன்ஸ் கொண்டு போய் ட்ரை பண்றேன். சாய் சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு அபி சப்போர்ட் பண்றாங்க, இந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்படி கொண்டு போறப்ப என்ன ஆச்சுன்னா, நாங்க முடிவு பண்றோம் ஒரு நாளும் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்து பேச போறோம். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரி நம்ம ஆக்சுவலா வெளில ஒர்க் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்ணோம், எந்தெந்த எக்ஸ்பர்ட் நிறைய புது இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோம், எஃப்எம்சிஜி பண்ணுவோம், இன்சூரன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கெல்லாம் எப்படி நம்ம மார்க்கெட்டிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம், ரிசல்ட்ஸ் ஓரியன்டா நாங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போவுமே எனக்கு எகைன் மார்க்கெட் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. ரிசல்ட் ஓரியன்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், போயிட்டே இருந்துச்சு, நல்லா போச்சு. அப்போதான் நான் இன்னொரு பர்சனை மீட் பண்றேன், வந்து பாத்தீங்கன்னா கீதா சிஸ்டர். ஒரு 5 day சேலஞ்சில இருந்து 5 day சேலஞ்ச் இல்ல, ஒரு மாக்காலுக்காக நாங்க ஒரு சேலஞ்ச் மாதிரி போட்டு பண்றோம். அப்ப கீதா சிஸ்டர் வந்து வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இந்த அமேசான் பத்தி பண்றாங்கிறது எனக்கு மாக்கால பேசுறப்ப தெரிஞ்சிச்சு. அப்பதான் எனக்கு அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நாங்க பேச ஆரம்பிக்கல, ஜஸ்ட் பேசணும், மாக்காலுக்கு சப்போர்ட் பண்ணோம், அவங்களுக்கு சேல்ஸ் கால் சப்போர்ட் பண்ணோம், பண்ணிட்டு அப்படியே விட்டோம். அதுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி என்கிட்ட பேசுறது. அப்ப நான் என்னன்னா வந்து என்னோட கேரக்டர் என்னன்னா, யாராவது ஒரு வச்சுல இருந்து புஷ் பண்ணிட்டே இருந்தா தான் முன்னாடி போவேன், சுத்த ஆரம்பிச்சிருவேன் நானு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு. அதனாலதான் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒருத்தவங்க கூட டிராவல் பண்ணிட்டே இருந்தேன். அபி கூட டிராவல் பண்ணேன், சாய் கூட டிராவல் பண்ணேன், இந்து கூட டிராவல், யாரோ ஒருத்தவங்க கூட வச்சுக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ எனக்கு வந்து நான் அதுக்கப்புறம் யாரும் டிராவல் பண்றது கீதா சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பிரதீப் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நான் சேல்ஸ் கால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே கொஞ்சம் எனக்கு இன்னும் லேர்ன் பண்ணிக்கிறேன். நான் அமேசான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண, அமேசான் சைடு நான் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றேன், நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஆக்சுவலி நான் நினைச்சிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, இதை மாதிரி நம்ம யாரு கூட சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா நமக்கு இது ஒரு ஸ்கில், சேல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஓகே 2 ஸ்கில் இருக்கு நமக்கு.
இப்ப இந்த 2 ஸ்கில்ல வச்சுக்கிட்டு நம்மளால லெவரேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப நான் பிசினஸ் மேனுங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறப்ப என்னன்னா ஒருத்தவங்க பிசினஸ் பண்றவங்க எப்பவுமே நல்ல பர்சனா பிடிச்சி பக்கத்துல வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணிட்டேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கீதா நம்ம பண்ணுவோம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்ன பண்ணேன், அவசரப்பட்டு நான் சொல்லிட்டோமே நம்ம அதுவும் இல்லாம நம்ம என்ன பண்ணேன், வர டெய்லி ஈக்குவல் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம். முடிவு பண்ணியாச்சு. ஒரு வாரமா எனக்கு கன்ஃபியூஷன், நம்ம கரெக்டான டிசிஷன் எடுத்தோமா தப்பான டிசிஷன் எடுத்தோமான்னு தெரியல. ஒரு எக்ஸ்டெண்டுக்கு வேணா பண்ணலாம். சரி கீதா சிஸ்டர் ஓப்பனா கேட்டேன், அக்கா இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிட்டோம், அவசரப்பட்டு பேசியாச்சு, ஈக்குவல்ல ஷேர் போறோம் அப்படிங்கிறப்ப இது கரெக்டா போகுமான்னு தெரியல, என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம 2 பேருமே மெச்சூர் தான் பிரதீப், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கரெக்டா கொண்டு போகலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து சரி ஓகேக்கா பண்ணல, எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், நம்ம இதை வந்து இதுக்கப்புறம் கரெக்டா போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். நான் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்றேன், நீங்க 100% சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணிப்போம், நம்ம போய் முடிவு பண்ணி கிளம்பி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீல் க்ளோஸ் பண்ண ஒரு டீலா க்ளோஸ் பண்றோம். எல்லாம் ஒரு 4 நான் என்ன பண்ணேன்னா நெட்வொர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்ச்ல நான் அவுட்ரீச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இதுக்கப்புறம் வந்து அதுக்கு மார்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ரெஃபர் பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸ் கொடுக்கணும்னு வர ஆரம்பிச்சிட்டேன். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா வந்து ஒரு டீல் க்ளோஸ் பண்றோம். அந்த டீல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர் டீல் வந்து 65,000 இருக்கு ஒரு டீல் க்ளோஸ் பண்றோம். அதுக்கு யாரோட சப்போர்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சாய் இல்ல ஷாம்னி கீதாஞ்சலி சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. நான் சாயிட்ட பேசிட்டேன். அதுக்கப்புறம் சாய் பேசி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது அப்படியே அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே போஸ்ட் பண்ணியாச்சு. ஷாம்லி கீதாச்சி நாங்க 3 பேரும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 1 மந்த் நல்லா ஒர்க் பண்ண ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்தே இருக்கும். 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து சொல்றாங்க, சாரி பிரதீப், நான் உங்க மெயில சரியா பார்க்கவே இல்லை, எனக்கு இந்த பிரைஸ் ஒத்து வராது, அதனால டீல் நம்ம வேணாம்னு சொல்லிட்டாங்க. 1 மந்த் கீதாஞ்சலி அண்ட் ஷாம்லி ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ நான் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். நாங்க வந்து 10,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். பேலன்ஸ் 20,000 நாங்க ரீசெண்டா அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். பேலன்ஸ் காசு அவங்க தரணும். ரிசல்ட்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். 1 மந்த் ஒர்க் பண்ணிருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ என்னன்னா பேமெண்ட் திருப்பி கொடுத்துறதா, பேமெண்ட்டை வாங்கிக்கிறதா, இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. எனக்கு டோட்டலா மைண்ட் ஆஃப், என்ன பண்றதே தெரியல எனக்கு. நான் போயிட்டு கீதா சிஸ்டர்த்தையும் ஷாமி சிஸ்டர்த்தையும் கேட்கிறேன், ஒருவேளை அவங்க வந்து ஓகே பெரிய நம்ம வந்து பண்ண அமௌண்ட்டுக்கு நீ காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல எனக்கு. ஏன்னா 2 பேரும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப 2 பேருமே சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லாம் பெரிய காசு நீங்க என்ன பண்ணுங்க பண்ணுங்க, நாங்க இருக்கோம், எங்களுக்கு பைசாலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீரியஸா ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இது காசு வேணாம்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க அந்த டைம்ல எனக்கு கீதா சிஸ்டர் ஷாமி சப்போர்ட் பண்ணதான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எனக்கு இனிமே அதுக்கு ஏதாவது நான் திருப்பி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. போய் நேரா போயிட்டு நான் கிளைண்ட் பேசுறேன், சார் நான் கரெக்டா ரிசல்ட்ஸ் கொடுக்காம இருந்தா பரவாயில்ல, ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துட்டோம், நீங்க நல்லாவே பண்ணிட்டோம், பட் நீங்க ரிசல்ட்ஸ் மேல கொஸ்டின் பண்றீங்க, அதனால வந்து நாங்க எங்க ஜெனுவனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு அமௌண்ட் வேணும், திருப்பி கொடுத்தாங்க, வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டேன். ஸோ திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமே அவர் ஒத்துக்கிட்டாரு, எல்லாம் மிஸ்டேக் அவங்க ஒத்துக்கிட்டாரு, முடிஞ்சிருச்சு, வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு டீல் நாங்க க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா அந்த டீலை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இந்த கேஸ் ஸ்டடி கொடுத்ததா இருந்துச்சு. ஒரு 2 lakhs அச்சீவ் பண்ணி கொடுத்துடலாம், அது ஒரு பெரிய டீல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு அது. ஸோ அது போயிட்டே இருந்துச்சு. இது வேலைக்காரன்னு சொல்லிட்டு பார்த்தா நான் வந்து சரி ஓகே நம்ம கேஸ் ஸ்டடி கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே உட்காந்து ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சரி ஓகே ஒரு 1 lakh அங்க வருது, 1 lakh இங்க வருது, சரி ஓகே பண்ணிக்கலாம், 2 lakhs வந்து போய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண தப்புல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே ப்ராப்பரா லேர்ன் பண்ணாம ஒரு விஷயத்த பண்ணது, அவசரமா சீக்கிரமா ரிசல்ட்ஸ் வேணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன தெரியுமோ அது போதும்னு நினைச்சது, எதுவுமே வந்து செட் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேலு டிஜிட்டல் மார்க்கெட்னா ஆக்சுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குது, காம்படிஷன் எப்படி இருக்குது, நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட் லேர்ன் பண்றாங்க. நம்ம ஒரு 3000 பேர் இங்க இருக்கோம், 3000 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னன்னா ரிசல்ட்ஸ் தரது, ரிசல்ட்ஸ் தரல, இவ்வளவுதான் வித்தியாசம். ரிசல்ட்ஸ் நீங்க தருவீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரிசல்ட்ஸ் நீங்க தரலன்னா நான் சொல்லிருப்பேன் இல்லைங்களா, 2026 ஆயிட்டு பிறகு நீங்க ஏர்னிங் பண்ணணும், நீங்க காசு சம்பாதிக்கணும்னா கஷ்டமா இருக்கும். யாரு கஷ்டமா இருக்கும்ட்டு இப்போ இருந்து யார் உழைக்கிறாங்களோ, எஸ்டிஆர் பில்ட் பண்றாங்களோ, சாம்பிள்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ், ரிசல்ட்ஸ், இது யாரெல்லாம் இப்போ இருந்து நீங்க பில்ட் பண்றீங்களோ ஓகேங்களா, நெக்ஸ்ட் இயர் இல்ல அதுக்கு நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபுல் இந்த வாழ்க்கையை நீங்க நல்லா பார்த்துப்பீங்க, நல்லா க்ரோ ஆவீங்க. ஓகேங்களா, இப்போ இருந்து யாரும் உழைச்சா தானே நெக்ஸ்ட் இப்போ எவ்வளோ ஏஐ வருது, எவ்வளோ பீப்புள் காம்படிஷன் வராங்க. ஸோ அப்போல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே லேர்ன் பண்ணாமல் எதுவுமே ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் இல்லாமல் போனீங்கன்னா தென் டெஃபினெட்லி லைக் யூ வில் பி லைக் வெரி டஃப் ஒரு ஃபேஸில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ எஸ் பிரதீப் ப்ரோ, யூ கேன் ஸ்டார்ட். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இவ்வளவுதான் ப்ரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ லவ், அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க எனக்கு. அப்படியே நான் வந்து ஒரு 2-3 வருஷமா நான் ஐசோலேட் பண்ணிட்டேன்.
நான் இப்போ ஆக்சுவலி என்ன ஒரு பிரச்சனைனா, இவன் நிறைய பெரிய ஆளா வருவான், இவன் பெரிய நிறைய அச்சீவ் பண்ணுவான், நிறைய பேர் பேசிட்டாங்க. அப்புறம் ஒரு உச்ச ஃபெயிலியரின் உருவமா நான் உட்கார்ந்துருக்கேன். ஃபுல்லா எல்லாத்தையும் ஃபெயிலியர் பண்ணி சொதப்பிட்டு உட்கார்ந்துருக்கேன். இப்ப யாருகிட்ட போய் என் பூஜை காட்டணும்னு தெரியல என்னால. என்னோட பிரின்சிபல்ல இருந்து எங்க பேரண்ட்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாருமே வந்து என்ன பெரிய ஆளா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன பண்ண தெரியல. நான் என்ன பண்ணேன், என்ன ஐசோலேட் பண்ணிட்டு என்ன வெளில மூஞ்சோட வெளில காட்டுறது கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போக மாட்டேன். ரூம்குள்ளேயே உட்காந்து அடைஞ்சு இப்படியே இருந்தேன். அப்போ எனக்கு திருப்பி நான் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சது இந்த கம்யூனிட்டில தான். அபி, சாய், இந்து, இவங்க செல்வின், ஷாம்லி, பாண்டியன் ப்ரோ, பிரவீன், அர்ச்சனாக்கா, தினேஷ் ப்ரோ, மகேஸ்வரன் ப்ரோ, நந்தினிலாம் எனக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நந்தினி, ராம்குமார் அண்ணன், வினோத் அண்ணன், அதுக்கப்புறம் வந்து தரேன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் தர்னிஷ், அப்புறம் வந்து அருண் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ வினோதினி சிஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோமதி அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளவு பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லோகேஸ்வர் ப்ரோ இருக்காங்க. ஸோ இவ்வளவு பேர் எனக்கு இன்னும் நிறைய பேர் எனக்கு மகேஸ்வர் ப்ரோ மறந்தேன், அவங்க இருக்காங்க. இவ்வளவு பேர்லாம் எனக்கு சப்போர்ட், இன்னும் நிறைய பேர் எனக்கு வந்து என் பேர் நான் வந்து சாரி நிறைய பேர் மிஸ் பண்ணி தான் நான் மன்னிச்சிருக்கேன். ஆனா அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. நீங்க பிப்ரவரியில இன்னைய வரைக்குமே நிறைய பேர் எனக்கு கேஸ் எப்ப கொடுப்பீங்க கேட்டுட்டு இருக்காங்க. சோ வந்து எனக்கு ரொம்ப நான் கேட்டதை விட அவங்க தான் கேட்டாங்க போல. எனக்கு என்ன அருண் ப்ரோ வந்து நம்ம மேல காண்ட் ஆயிட்டாங்க போல, ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம கேட்கவே இல்லை அப்படின்னு. சரி, ஆனா எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, ஓகே நம்ம சைடு நம்ம டிரான்ஸ்பரன்சியா இருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு தெரியும், அருண் ப்ரோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா நானும் விட்டுட்டேன். நான் கேஸ் ஸ்டடி கொடுக்குறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இப்போ என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, மந்த்லி ரெக்கரிங் கிளைண்ட் அச்சீவ் பண்றது மட்டும்தான் எங்களோட இது இருந்துச்சு. இன்னும் ஃபாலோஅப்ஸ் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி நானும் கீதா சிஸ்டர் மாதிரி 1,20,000 தான் நம்ம டீல் க்ளோஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட க்ரோத் அண்ட் இப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் கரெக்டா நடந்துச்சு அப்படின்னா, நாங்க வந்து ஆப்வியஸா வந்து ஒரு 5 lakhs per head நாங்க 2 பேரும் அச்சீவ் பண்றது என்னோட கோல். ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ஒரு கங்க்ராட்ஸ், ஒரு செலிப்ரேட் போட்டுருங்க. 20,000 rupees பாத்துங்க. அவங்க லைஃப் ஸ்டோரி சொன்னாங்க பாத்தீங்கன்னா, எங்க இருந்து அவங்க ஒர்க் பண்ணிருக்காரு, சின்ன சின்ன வேலை பண்ணிருக்காரு, ஒரு சிஎன்சி மிஷின் ஹேண்டில் பண்ணி 7,000 8,000 rupees வித் த அதர் பீப்புள், ஒரு 8th 10th பச்சை பீப்புள் கூட வேலை செஞ்சு அங்க இருந்து ஒரு 10 lakh ஒரு பிசினஸ் பண்ணி அங்க லாஸ் ஆகி நெக்ஸ்ட் இங்க வரைக்கும் வந்து ஸோ அச்சீவ் திஸ். ஆனா இது வந்து அவரோட பிளேஸ் கிடையாது, அவரோட பிளேஸ் வேற இருக்கு. ஓகேங்களா? அவர் அதுக்கு தான் போகணும்னு இருக்காரு. இது 1 lakh per month பண்ணது ஓகே, ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, ஒரு ஸ்டெப் வந்திருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அவரோட ஆக்சுவல் பிளேஸ் வந்து வேற. ஏன்னா காலேஜ்ல இருந்து அவரு இவர் ஏதோ ஒன்று பண்ணுவாரு, பேரண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, வேற எல்லாருமே வந்துட்டு இவர் ஏதோ ஒன்று பண்ணுவாருன்னு இருக்கும்போது இவர் கீழே தான் போயிட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? ஒரு மூவில நீங்க பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டா கூட நான் ஐ சா மூவி கால்டு 3 BHK. ஸோ அவரோட லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மூவில நீங்க பார்த்திருப்பீங்க, யாரா பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அவர் ஏதோ ஒன்று பண்றாரு, பண்ணும் வேலைக்கு போறாரு, எதுவும் பண்ண முடியல, மறுபடியும் கீழே வந்துறாரு, வீடு கட்ட முடியாது, மறுபடியும் கீழே வந்துறாரு, மறுபடியும் கொஞ்சம் மேல, மறுபடியும் கீழே. அதே மாதிரி தான் இவரோட லைஃப் ஸ்டோரியும் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அப்போ நீங்க புரிஞ்சுங்க, இப்போ அவர் என்னென்ன தப்பு சொன்னாரு. நான் கரெக்டா எதுவுமே கத்துக்கல, ஃபர்ஸ்ட் நான் ஃபுல் இன்டெப்தா நான் கத்துக்கணும், மாக் கால்ஸ் அட்டன் பண்ணணும். ரைட்டுங்களா? மாக் கால்ஸ் அட்டன் பண்ணணும். அதுல நம்ம ரிசல்ட் ஓரியன்டா நம்ம இதுதான் நம்ம நிறைய ஃபர்ஸ்ட் எவ்ரி செஷன்ல நம்ம சொல்றோம், ரிசல்ட் கொடுக்குற மாதிரி நீங்க வளரணும். ஜஸ்ட் லைக் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் யார் வேணாலும் பண்ணிடலாம், யார் வேணாலும் கத்துக்கலாம். யூடியூப்ல பார்த்தாவே கத்துக்க முடியும். ஓகேங்களா? யூடியூப்ல ஒரு 30 நாள் நீங்க உக்காந்தீங்கன்னா கத்துக்க முடியும். ஆனா அது மூலியமா நீங்க ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நாட். ஆனா நீங்க இங்க கத்துக்கிட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா மாறணும் தான் நாங்க 5 day சேலஞ்ச் நான் அப்பப்போ மென்ஷன் பண்ணியிருப்பேன். 5 day சேலஞ்ச் அது பிரதீப் ப்ரோ, கீதாஞ்சலி சிஸ் எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஃப்ரம் அவர் எண்ட். எங்க சைட்ல இருந்து ஒரு யாரெல்லாம் மினிமமா ஒரு அமௌண்ட் வச்சிருப்போம், ஒரு டார்கெட், ஒரு கிரைட்டீரியா மாதிரி, அது யார் அச்சீவ் பண்றாங்களோ அது அவங்களுக்கு அந்த 5 day சேலஞ்சுன்றது ஃப்ரீ தான் அது. ஓகேங்களா? அதுலயும் வேற ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, வந்து இங்க இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஐ வாண்ட் டு தேங்க் பிரதீப் ப்ரோ ஆல்சோ ஃபார் ஒன் ஆஃப் த இன்சிடென்ட். நம்ம கம்யூனிட்டி பத்தி ஒருத்தன் வந்து இன்னொரு கம்யூனிட்டியில போயிட்டு ஏதோ ஒரு தப்பா போட்டான். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதீப் ப்ரோ, ரைட்டுங்களா? ஸோ அது வந்து எப்போனா இப்போனா கூட அவர் இவ்வளோலாம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து December 31st
டிசம்பர் 31 டிசம்பர் 31 ஓகேங்களா? டிசம்பர் ஏன்னா நாளைக்கு நியூ இயர். நம்ம எல்லாமே சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா லைஃப்ல லைக் வி ஹவ் பீன் அச்சீவ்ட் a lot லாஸ்ட் இயர் 2024ல we have achieved a lot in our services in our agency. நம்ம 100 days challenge இது எல்லாமே நாங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இயர் இது. ஓகேங்களா? இயர் எண்ட் ஆகும்போது அவன் மென்டலி ஏதோ ஒரு மாதிரி ஒரு நினைச்சிங்களேன். அந்த ஒரு பையன் வந்துட்டு என்ன பண்ணான்னா, நம்ம கோர்ஸுக்கு சேர்ந்துட்டு ஓகேங்களா, நம்ம சேலஞ்சுக்கு சேர்ந்துட்டு அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் 2 நாள் பார்த்தாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, ப்ரோ எனக்கு வேலை கிடைச்சிச்சு. ஓகேங்களா? எனக்கு வேலை கிடைச்சிச்சு. பைக் லோன் ஏதோ லோன் ஆஃபீஸரோ ஏதோ ஒரு லோன் போயிட்டு லோன் கலெக்ஷன் ஸ்டில் ரிமெம்பர் லோன் கலெக்ஷன் பண்ணணும். அதுதான் என் ஜாபு. எனக்கு பைக்குக்கு எனக்கு காசு வேணும். நான் பே பண்ண காசு எனக்கு கொடுத்துருங்க, ரீஃபண்ட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ எங்களோட ஒரே ஒரு கோல் என்னன்னா, ரிசல்ட்ஸ் கொடுக்கலன்னா தான் ரீஃபண்ட். எந்த இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்க, எந்த கோச்சஸ் கொடுக்குறாங்க? நீங்க போட்ட காசு 100 days நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓகேங்களா, நாங்க எங்ககிட்ட கத்துக்கிட்டு எங்ககிட்ட எல்லா சப்போர்ட் வாங்கி நீங்க எஃபர்ட்ஸ் போட்டு காசு வரலன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்றேன்னு எந்த இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாடு எவ்வளவு இன்ஸ்டியூட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸ்டேஜஸ் மேல அவார்ட்ஸ் கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸ் பார்த்துருப்பீங்க. மலை மேல போயிட்டு மாங்காய் சாப்பிட்ற ஒரு கம்யூனிட்டியை பார்த்துருப்பீங்க. அது இது ஏதோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. யாராச்சும் ஒன்று சொல்றாங்களா? நீங்க இங்க சேருங்க, எஃபர்ட்ஸ் போடுங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரலன்னா நீங்க போட்ட 50,000 70,000 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் கொடுக்குறோம்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? ரிசல்ட்டுக்கு யாரா கேரண்டி பண்ணிருக்காங்களா? சொல்லுங்க. ரிசல்ட்டுக்கு யாரா கேரண்டி கொடுத்துருக்காங்களா? நாங்க ரிசல்ட்ஸ் தான் கேரண்டி கொடுக்குறோம். நீங்க சேர்ந்துட்டு இங்க வந்து 2 நாள்ல 3 நாள்ல 1 வாரமோ 1 மாசமோ சேர்ந்துட்டு பார்த்துட்டு எனக்கு நான் வந்து வேற ஒன்று வந்திருக்கு, எனக்கு இது பிடிக்கல, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கெல்லாம் we don't have any refund for a personal reason. அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க சொன்னோம் கிளியர் கட்டா, ப்ரோ for any personal reason we don't have a refund. ஓகேங்களா? இதுதான் சொன்னோம். டெஃபினட்டா உங்களுக்கு ஜாப் வச்சிருக்கீங்கன்னா இங்க அங்க போங்க, இங்கேயும் இதுவும் பண்ணுங்கன்ட்டு. ப்ரோ உங்க கோர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு, ஆனா எனக்கு இந்த மாதிரி ஜாப் கிடைச்சிருக்கு ப்ரோன்ட்டு எங்ககிட்ட மெசேஜ் அமைச்சிருக்காரு. ஓகேங்களா? ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இன்னொரு கம்யூனிட்டி, ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடுன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்காரு. அங்க போயிட்டு என்ன பண்ணாரு, நிர்மல் ப்ரோ இஸ் அ ஸ்கேமர், என்ன ஏமாத்திட்டாரு, என்ன இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு அங்க போய் போட்டுருக்காரு. ஸ்கேமர்னா யாரு? நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளை உங்களுக்கு கொடுக்கலன்னா தான் ஸ்கேமர். ஓகேங்களா? நீங்க பே பண்ணிட்டு உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு, அதனால உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணல, ஆனா ஸ்கேமரா? ரிசல்ட்ஸ் நீங்க எல்லாம் எஃபர்ட்ஸ் போட்டு அவர் சொன்னது, நான் நிர்மல் ப்ரோ சொன்னது, அருண் ப்ரோ சொன்னது அவர் பண்ணலைன்னா தட் யூ கேன் நேம் இட் அஸ் சம்திங் எனிதிங் எல்ஸ். அப்போ ஒரு கம்யூனிட்டியில் போயிட்டு இந்த மாதிரி போட்டாரு. அப்போ எனக்கு சில அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புள் வந்து நிர்மல் ப்ரோக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறாங்க, எனக்கு அனுப்புறாங்க, ப்ரோ வாட் ப்ரோ இந்த மாதிரி அனுப்புறாங்க பாருங்க, மற்ற கம்யூனிட்டியில் உங்க பத்தி தான் டாக் போயிட்டு இருக்கு. ஏன்னா நாங்க பில்ட் பண்ண கம்யூனிட்டி எல்லாருமே நேர்மையா இருக்காங்க, எல்லாமே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்காங்க, தங்கச்சி அக்கா மாதிரி தான் இருக்காங்க. ஆனா இங்க இன்னொரு கம்யூனிட்டியில, ஒரு பெரிய கம்யூனிட்டியில போயிட்டு நம்மளை பத்தி ஒரு தப்பா போட்டா என்ன ஆகும்? நான் எல்லாருமே கீழே இருந்து தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். யாருமே வந்து எனக்கும் வந்து பணக்கார பேரண்ட்ஸும் இல்ல, நிர்மல் ப்ரோக்கும் இல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதா வளர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது ஒரு பெரிய கம்யூனிட்டியில போயிட்டு இந்த மாதிரி போட்டா என்ன ஆகும்? ஸோ 31 அதுவும் பர்டிகுலரா டிசம்பர் 31 இந்த நல்லா இருக்கு, இயர் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கும்போது நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி மெம்பருக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணோம், ப்ரோ இந்த மாதிரி பாருங்க உங்க கம்யூனிட்டியில் ஒரு பர்சன் இந்த மாதிரி போட்டிருக்காருன்ட்டு. அவரு ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்தாரு. ஸோ அங்கே அந்த பையன் என்ன சொல்றான்னா, இவங்க ஸ்கேமரு அது இதுன்னு. அப்புறம் வந்துட்டு அந்த கம்யூனிட்டிக்குள்ள எப்படி போகணும்னு கூட எங்களுக்கு தெரியல. ஸோ கேட்டோம் எல்லாருமே. பிரதீப் ப்ரோலாம் போயிட்டு இருந்தாங்க கம்யூனிட்டியில். ஸோ பிரதீப் ப்ரோ போயிட்டு நீங்க எப்படி சொல்றீங்க அந்த கம்யூனிட்டியில் போயிட்டு அவர் மெசேஜ் போட்டு இருந்தார். நானும் போயிருந்தேன். ஓகேங்களா? அந்த கம்யூனிட்டியில், அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் போயிட்டு ஜாயின் பண்ணி அப்புறம் நான் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டேன். பாருங்க இந்த பையன் வந்துட்டு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு பைக் ரிப்பேர் பண்ணணும், உங்க கோர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, வேல்யூபிளா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் எங்க கிட்ட அமிச்சிட்டு இங்க வந்து கோர்ஸ் நல்லா இல்ல, எனக்கு அது பண்ணல, எனக்கு இது பண்ணல, எனக்கு என் காசு திருப்பி கொடுக்கல, சேர்ந்தது ரெண்டே நாள் தான். அப்போ ரொம்ப எமோஷனலா நாங்க வந்து ரொம்ப ஒரு அஃபெக்டட் ஆயிடுச்சு. நியூ இயரும் வந்து ஒரு சந்தோஷமா இல்லாத ஒரு சிச்சுவேஷனா மாறிச்சு. ஸோ பிரதீப் ப்ரோ அப்போ வந்துட்டு அவரும் மற்ற நிறைய பீப்புள் வந்துட்டு அந்த கம்யூனிட்டியில போயிட்டு எல்லாமே ஷேர் பண்ணாங்க நம்ம கம்யூனிட்டி பத்தி. ஓகேங்களா? அவங்க அப்படி கிடையாது, அவங்க தேர் ஆர் டூயிங் வெரி வெரி குட் இன் சப்போர்ட் பண்றாங்க, யாருமே இங்க வந்து ஸ்கேம் பண்ணல, எனக்கு ரிசல்ட்ஸ் வருது, நான் வந்திருக்கு, நான் கிளைண்ட்ஸ் எடுத்திருக்கேன், நான் காசு மணி மேக் பண்ணியிருக்கேன்ட்டு
பிரதீப் ப்ரோ போட்டிருந்தாரு. இன்னும் நிறைய பீப்புள் வந்து அந்த கம்யூனிட்டியில டக்கு நம்ம கம்யூனிட்டி பீப்புள் அந்த கம்யூனிட்டி போன நாள் அது ஒரு நாள் தான் இருக்கும். நம்ம கம்யூனிட்டி பீப்புள் எல்லாம் அந்த கம்யூனிட்டியை தேடி போயிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும், வேற குரூப்ல எல்லாம் போயிட்டு தேடி ப்ரோ இந்த கம்யூனிட்டியில இல்ல ப்ரோ இந்த பர்டிகுலர் குரூப்ல தான் இருக்கு, அந்த பர்டிகுலர் குரூப்ல போயிட்டு எல்லாருமே போயிட்டு நம்மளுக்குன்னு சப்போர்ட் பண்ண ஒரு நாள் அது. ஓகேங்களா? ஸோ அந்த நாள்ல பிரதீப் ப்ரோவும் ஒரு ஒன் ஆஃப் த பர்சன். அவரும் ப்ரோ நான் பாக்குறேன் ப்ரோ இது நம்ம ஃபேமிலி. அப்போ ஃபர்ஸ்ட் அவர் அப்பதான் அப்பதான் சொன்னாரு சொன்னாரு அந்த வார்த்தை. அந்த வார்த்தை. இது நம்ம ஃபேமிலி, இது நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஏதோ நம்ம உண்மையா இருக்கிறோம். பொய்யா இருந்தா கூட ஏதோ நம்ம ஃபேமிலின்ற ஒரு வார்த்தை வந்திருக்காது. உண்மையா இருக்கிறதுனால தான் அவர் மனசால வந்து நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு ஒண்ணு இந்த மாதிரி ஒண்ணு தப்பா ஒருத்தன் சொல்றான்னா நாம போய் நிக்கணும்ட்டு அவர் வந்தாரு. இதுதான் நாங்க கேட்கிறோம். உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிக்கிறோம். ஓகேங்களா? இது நான் இன்னும் ஒரு ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு டேக் அனதர் ஒன் ஆர் 2 more minutes. அதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ கேட்டு தென் வி கேன் எண்ட் அப். ஸோ இன்னொரு நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட் தான். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? கிளைண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளைண்டோட ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்ஸ்டாவோட ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து பார்த்துட்டு நீ எப்படி அதை பண்ணலாம், நான் உன் மேல கேஸ் போடுறேன், உன்னை அது பண்றேன் இது பண்றேன், உன்னை ஜெயிலுக்கு தூக்கி போடுறேன், அது ஒரு சைக்கோ மாதிரி. அது அப்போ ஒரு சைக்கோ, இது ஒரு இன்னொரு சைக்கோ. அந்த கிளைண்ட் ஒரு அந்த பாவம் நம்ம பார்ட்டிசிபென்ட்டுக்கு கிடைச்ச ஒரு கிளைண்ட் வந்து சைக்கோ கிளைண்ட். ஸோ நான் எப்படி என்னோட ரிசல்ட்ஸ் நீங்க கேட்காம நீங்க இன்ஸ்டாகிராம்ல போடலாம், கேஸ் போடுறேன். அவர் பாவம் பயந்துட்டாரு. அந்த ஒரு பொண்ணு இன்னொரு பையன். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரோ என்ன பண்ணணும்னு தெரியல ப்ரோ, இப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் உடனே வந்து சொன்னேன் என்ன ப்ரோ பண்ணணும், நீங்க அது கம்யூனிட்டி விட்டுட்டோமா என்ன பண்ணிட்டோம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்களுக்கு பாவம் சின்ன பசங்க. நான் உடனே ஒன்று தான் சொன்னேன், அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஒண்ணுமே அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. இந்த மெசேஜ் நான் சொல்ற மெசேஜ் போயிட்டு அவங்க டைப் பண்ணி நீங்க அனுப்புங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். அவங்க ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. அவங்கள எனக்கு அந்த பொண்ணு வந்துட்டு ப்ரோ நான் சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த சிஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க என்ன கேஸ் பண்றாங்க பாத்துக்கலாம். நம்ம பாத்துக்கலாம். நீங்க ஒன்றும் அதுக்கு பயப்படாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம அதை நீங்க உழைச்சிருக்கீங்க, நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்க அவங்களோட ரிசல்ட்ஸ் தான் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. மற்ற பொய்யான ரிசல்ட்ஸோ இல்ல வேற ஒன்றும் எதுவுமே நீங்க ஷேர் பண்ணல. ஸோ நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நம்ம பாத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்க நின்று இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எங்களுக்குன்னு ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வரும் ப்ரோ. சில பேரை வந்து இது ஸ்கேமு, இது பாமு, இது டாமு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு பண்ணுவாங்க. நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நம்ம கம்யூனிட்டி இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் உழைக்கிறாங்க, இவ்வளவு பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியாது. யாரோ ஒண்ணு பார்ப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு 50,000 ரூபாய் 70,000 கோர்ஸ்ல படிச்சிருப்பாங்க, அங்க ரிசல்ட்ஸ் வந்திருக்காது, இங்க வந்துட்டு போடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூ ஆல்சோ ஹேவ் டு ஸ்டாண்ட். ஏன்னா இங்க ஒரே ஒரு விஷன் தான், 1000 பீப்புளை மேக் பண்ணணும். இப்ப பாருங்க பிரதீப் ப்ரோ அப்ப நேம் பண்ணாங்க பார்த்தா எவ்வளவு பேர் நேம் பண்ணாரு. சாய் ப்ரோ, இந்து சிசி, இந்த மாதிரி எல்லாமே நேம் பண்ணாரு. அவங்க எல்லாம் வந்துட்டு 1 lakh per month அச்சீவ் பண்ண பீப்புள். இன்னுமே அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இங்கெல்லாம் நம்ம அவ்வளவு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கணும். அதுதான் வி எக்ஸ்பெக்ட். எங்களுக்கு ஒண்ணுனா ப்ரோ நான் வரேன் ப்ரோ இருக்கணும், உங்களுக்கு ஒண்ணுனா நான் வரேன் ப்ரோ நாங்க இருக்கணும். அதுதான் ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வாட் தட் வி எக்ஸ்பெக்ட். எஸ் ப்ரோ, பிரதீப் ப்ரோ, ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியை நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இங்கே நீங்கள் சொன்னீங்க. அங்கங்கே சில திங்ஸ்லாம் வந்து ஐ கனெக்டட் வித் மை செல்ஃப், மை ஜர்னி. ஏன்னா நானும் வந்து வேற திங்ஸ் எல்லாம் பண்ணி தான் வந்தேன். இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், குரூப் 1ல இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 2 மாதம் 3 மாதம் படிச்சிருக்கேன். எக்ஸாம் போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும்போது வேணாம், இது கிடையாது நம்மளோட லைஃப், அந்த மாதிரி தான் நீங்களும் இது வேணாம், ஜாப் கிடைச்சாலும் எனக்கு வேணான்ட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா. ஐ கனெக்டட் வித் தோஸ் திங்ஸ் வித் மை செல்ஃப். ஸோ இப்போ ஒரு 2-3 திங்ஸ் ஒரு அட்வைஸா இல்ல ஒரு தம்பியா அண்ணனாவோ நீங்க சொல்லணும்னா நம்ம பீப்புளுக்கு what you say to make them to achieve this? ப்ரோ 1 lakh அச்சீவ் பண்றது வந்து 1 lakhன்னு பார்த்தா அது பெருசு ப்ரோ. 25,000 ரூபாய் 4 ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். ஒரு ப்ராஜெக்ட் 20,000 4 ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சா உங்களுக்கு 1 lakh. அதனால நான் 1 lakh வந்து இப்போ என்னன்னா அப்போ சரி 1 lakh அச்சீவ் பண்ணதை நான் ஹாப்பியாலாம் இல்ல, சீரியஸா இல்ல. கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன் 1 lakh பேர் மினிமம் பா. அவருக்கு பிரதீப் ப்ரோ அச்சீவ் பண்ணிருக்காங்க, கீதாஞ்சலி அச்சீவ் பண்ணிருக்காங்க. அவனை கேட்டு பாருங்களேன், 1 lakh பெரிய அமௌண்டா கேட்டு பாருங்க. அந்த வரும்போது அந்த மொமெண்ட் ஒரு மாசம் கூட இருக்காது. அந்த ஹாப்பினஸ்ன்றது கொஞ்ச நாள் கூட இருக்காது, ஒரு மாசம் கூட இருக்காது. சில பேருக்கு ஒரு மாசம் கூட இருக்காது, சில பேருக்கு ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். 1 lakh per month எல்லாம் பெரிய அமௌண்ட் கிடையாது, பேர் மினிமம். அதை தான் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நான் சொல்றேன். எஸ் ப்ரோ சொல்லுங்க. ஒரே ப்ராஜெக்ட்ல 1 lakh அச்சீவ் பண்ணாரு. ஆமா,
1 லேக்லாம் ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அச்சீவ் பண்றப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவங்க ஆறா வந்து நம்ம இழுத்துட்டு போயிடும். அவங்க கூடயே நம்ம போயிடுவோம். அது மாதிரிதான் வந்து என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க. என்னை சுத்தி இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா என்ன இழுத்து ஓடிடுறாங்க. நான் என்னன்னா அவங்களோட கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடினேன். ஏன்னா எல்லாரும் பிடிச்சி பிடிச்சி எனக்கு சொல்லாம யாரோட பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருந்தா இப்படி ஓடிட்டே இருப்பேன். நிறைய பேர் தந்தாங்க. எனக்கு வந்து அபி வந்து அவ்வளோ எனக்கு வந்து எனக்கு வந்து நிறைய பேர் கிடைச்சதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தங்கச்சி அபி. இங்க ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்காங்க. எனக்கு நான் ஏதாவது ஃபெயிலியர் ஏதாவது மிஸ்டேக்ஸ்னா கோவப்பட்டு திட்டுவாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, இதை பண்ணாத, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என் மேல கோவப்படணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் தோற்ற போறேங்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பிரவீன் பிரவீன் எனக்கு கிடைச்ச ஒரு தம்பி அவன். அவன் வந்து அதே மாதிரி எனக்கு சாய் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு தம்பி அவன். அவன் வந்து நிறைய எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். எனக்கு அதை இது மாதிரிலாம் எனக்கு கீதாஞ்சலி அக்காவா இருக்கட்டும். கீதாஞ்சலி அக்கா தான் வந்து என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். நீங்க பண்ணல, ஏன் நீங்க பண்ணல இது இப்போ இதெல்லாம் கேட்கறதுனாலதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். சோ நான் வந்து எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா கொலாப் பண்ணுங்க, ஒரு எத்திக்ஸோட கொலாப் பண்ணுங்க. தனியா நான் ஒரு ஒரு புக்ல ஒண்ணு படிச்சிருக்கேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகணும்னா யாரோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க, ரொம்ப வேகமா போகணும். சோ வந்து ரொம்ப வேகமா போகணும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஸ்பீடா ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் நான் ஃபெயில்ஸ் எல்லாமே சந்திச்சேன். அப்படிங்கிறப்ப ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நிறைய டீம் கூட சேர்ந்து பண்ணணும். இன்னொரு விஷயம் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கீதா சிஸ்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சாய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லாருமே ஒரு டொமைன்லயும் ஒரு செக்டார்லயுமே அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க நம்ம அவங்க கீதா சிஸ்டரோட நாலேஜையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நான் கெயின் பண்ணிக்கிறதுக்கு கீதா சிஸ்டர் எஃபர்ட் பண்ணுறது ஒரு 5 வருஷம்னா அந்த 5 வருஷத்துக்கு எனக்கு தேவைப்படும். ஆனா நாங்க 2 பேரும் டீம் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே எனக்கு ஒரு டக்குனு எனக்கு அந்த நாலேஜ் ஷேர் ஆகுது. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. சாயா இருக்கட்டும், சாயோட ஸ்கில்ஸா இருக்கட்டும், அபியோட விஷயங்களா இருக்கும். எனக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அபிதான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டர். எனக்கு சீரியஸா இந்து சிஸ்டரா இருக்கட்டும், சார் அபினா வந்து 2-3 அபி இருக்காங்க. இப்போ ஏஐல நம்ம சாய் ப்ரோ கூட ஒர்க் பண்றாங்க. அந்த அபி அந்த அபி ஆமா. சாய்க்கு இப்போ அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த அபி தான். அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க இப்போ. பட் ஆனா வந்து எனக்கு வந்து எனக்கு டிரைவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல வந்து அபி ஒரு தெரியாது. ஸோ எனக்கு அது மாதிரி வந்து இங்க கிடைச்ச டீம் தான் எனக்கு வந்து கொண்டு போச்சு. ஸோ வந்து நான் இல்லாட்டி நான் திருப்பி எனக்கு கேட்கறது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 லேக் அச்சீவ் பண்றது பெருசா நினைக்கணும் அவசியமே கிடையாது. 1 லேக் வந்து 4 ப்ராஜெக்ட் தான் அந்த 1 லேக். ஆனா நம்ம எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்க போறோம் அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்து மாக்கால் ஏன் அச்சீவ் பண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து நான் ஒரு வேலை பார்த்தேன். என்ன பண்ணேன்னா ரிசல்ட் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்க டைம், லேர்ன் பண்ணி முடிச்சு அவுட் ரீச் பண்ணி டீல் க்ளோஸ் பண்ண டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா நான் சும்மா இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்லாம் வரும்ல, அந்த ஆடுக்கெல்லாம் போயிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நானே ஒரு பிசினஸ் லீடா போயிட்டு உள்ள போய் தலையை கொடுப்பேன். என்னன்னா அவங்கள்ட்ட பேசுவேன். அவங்க என்ன சர்வீஸ் பண்றாங்க, எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, எப்படி பிஹேவ் பண்றாங்க, இது எல்லாமே பண்ணுவேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்குதாங்கிற மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் வந்துருச்சு. அப்போ நான் நெட்வொர்க்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆயிடுச்சுன்னா எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர் மேலேயே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு. என்ன ரீசன் அப்படின்னா வந்து யாரும் ரிசல்ட் சரியா தரதில்லை. ஏன்னா யாருக்கு என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், எஸ்எம்எம், லிங்க்டின் மார்க்கெட்டிங் அவ்வளவு விஷயம் இருக்குங்கிறப்ப யாருக்கு எந்த டொமைனுக்கு எந்த பிசினஸ்க்கு எந்த மார்க்கெட்டிங் பண்ணா எப்படி ரிசல்ட்ஸ் வரும், இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியல. அப்போ நம்ம இதை கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்ம ரிசல்ட்ஸ் வந்துடும். அப்போ நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதுமே தவிர நமக்கு எப்பவுமே நமக்கு தெரிஞ்சதை வந்து பிசினஸ் நம்ம கிளைண்ட் திணிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம கரெக்டா கொடுத்துட்டாலே கிளைண்ட் சைடு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. நமக்கு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ கிடைச்சிடும், பாக்கெட் ஃபில் ஆயிடும். ஸோ இதுதான் நான் சொல்றது. கன்சிஸ்டன்சி கீதா சிஸ்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கிறப்ப சின்னதா ஒரு கேப் விட்டுட்டு நம்ம ஏதோ வேற ஒரு கான்செப்ட் பண்ணுவோம், விட்டு மறந்துருவோம். திருப்பி பண்றப்ப அது அந்த ஆர்கனைஸ்டா போற சிஸ்டம் பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்தா கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ஸா ஹிட் பண்ணிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அந்த ராக் பிரேக் ஆகும். ஸோ அதனால வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. ரொம்ப ஓவர் திங்கிங் தயவு செஞ்சு வேணாம். ஓவர் திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி அண்ட் டைம் ட்ரைன் பண்ணுது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் வந்து வி ஆர் இன் ரைட் டைரக்ஷன். அது நான் கண்டிப்பா சொல்ல முடியும். ஒரு 3000 பேர் இருக்கும் அப்படின்னா இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்களே, அப்ப நமக்கு எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? அப்படிலாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் தான் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா ஒரு 4 ப்ராஜெக்ட்ல கிடைச்சிரும்.
இங்க வந்து இப்ப இருக்க யாரா எப்படி இருக்குன்னா நிறைய பிசினஸ் புதுசு புதுசா எமர்ஜி வந்துட்டே இருக்குது. எல்லாருக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது தேவைப்படுது. நிறைய நான் இண்டஸ்ட்ரியை ஒர்க் பண்றப்ப பாக்குறப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாதனால இந்த இண்டஸ்ட்ரி டோட்டலா கீழே போயிட்டு இருக்குது. அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எங்க பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியல. இன்னொரு விஷயம் கரெக்டான ஆள்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்குது. அப்ப அந்த மாதிரி பீப்புள்ஸை பார்த்து நம்ம கரெக்டா அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா டீல் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ எகைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். நான் பொய் சொல்ல மாட்டேன், ஃபேக் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட்ஸ் ஓரியன்டா நான் பேசுவேன், ப்ராசஸ் ஓரியன்டா பேசுவோம். இதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணாலே போதும். டீம் கொலாபரேட் பண்ணாலும் சரி, எந்த அளவுக்கு நாலேஜ் ஷேர் ஆகுதோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கீதா சிஸ்டரும் ஷாமி சிஸ்டரும் அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு அது சப்போர்ட் பண்ணியுமே 2 நாள் ஆச்சு எனக்கு ரெக்கவர் ஆகி வரத்துக்கு. சப்போர்ட் பண்ணலன்னா என்னால சத்தியமா அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பேன்னு தெரியாது. அப்படிங்கிறப்ப ஒரு டீம் வந்து சப்போர்ட் பண்றப்ப நமக்கு வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து எல்லாத்தையும் எல்லாரையும் லேர்ன் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீமா சேர்ந்து ஒர்க் பண்றப்ப என்ன ஆயிடும்னா நாளைக்கே ஒரு அருண் ப்ரோ, நிர்மல் ப்ரோ மாதிரி காம்படிட்டரா நாங்க கூட வரலாம். ஆல்வேஸ் வெல்கம். வாங்க ப்ரோ, விளையாடுறதுக்கு இங்க பெரிய காம்படிட்டர்ஸே கிடையாது. நாமளும் வந்து எவ்வளவு பேரை தான் பாவம் செத்த பாம்பே அடிச்சுன்னு இருக்கிறது. யாருன்னா புது பாம்பா வாங்க. இந்த ட்விஸ்ட் யாரும் எதிர்பார்க்கல. சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா என்னோட டார்கெட் என்னோட காம்படிட்டரா நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிர்மல் ஓப்பனா சொல்லுவேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ கால்டு இன்ஃபுளுசர் கம் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு ஒரு இது செட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அவங்கள ஃபாலோ பண்றதை விட ஒரு படி மேல போலாம்னு நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான். வாங்க ப்ரோ, நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட படிச்சு நம்ம முன்னாடி நின்று நம்மளோட மேல போனா அதை விட நம்மளுக்கு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா நானும் அருண் ப்ரோட ஸ்டூடெண்ட் தான், ரைட் தானே? நான் க்ரோ ஆகிறத பார்த்து அருண் ப்ரோ ரொம்ப சந்தோஷப்படுவார். எங்கெல்லாம் ஸ்டக் ஆகுறாரோ நான் சொல்லுவேன். சோ ப்ரோ இதை நீங்க இது பண்ணுங்க. நான் சொல்றது 1920 21ல இந்த டைம்ல இருந்து இப்பயும் அதே மாதிரி தான். என்ன பண்ணணும் நீங்க ப்ரோ, நீங்க ஸ்டக் ஆகிறீங்க, நீங்க பண்ணணும், நீங்க க்ரோ ஆகணும் ப்ரோ இது கிடையாது நம்ம வேற கிடையாது, நம்ம போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் நம்ம சாட்டிஸ்ஃபைடுன்னா ஓகே. அது நம்ம இப்போ வீட்டெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு 2 lakh 3 lakh பர் மந்த் சம்பாதிச்சிட்டாவே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா நம்ம பாத்துக்கலாம், ஓகேங்களா? ஆனா நம்மளோட இது அது கிடையாதுங்களே. நம்மளோட கோல் வந்து பெருசா நம்ம வளரணும். ஏன்னா புதுசா நம்ம எல்லாம் வந்து சின்ன ஃபேமிலி இருந்து வந்தவங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு பிசினஸ் ரிலேட்டடா வந்திருக்கோம். எது ரிலேட்டடா பிசினஸ் ரிலேட்டடா எஜுகேஷனும் படிக்கல, பீப்புளும் கிடையாது. நாம இதுல எவ்வளவு தான் பண்ண முடியும், பண்ணலாம். எவ்வளவு நம்ம அச்சீவ் பண்ண முடியும், எவ்வளவு லைஃபோட, எவ்வளவு கிளைண்ட்ஸோட, எவ்வளவு நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸோட லைஃபை மாற்ற முடியும். ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த நிறைய கிளைண்ட்ஸோட பிசினஸ் நான் மாத்திருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த பர்சன் நான் சொன்னோன்னா இந்த கொரோனா, ஏன்னா அப்போ பிரதீப் ப்ரோ சொன்ன மாதிரி தான் அவர் கொரோனா டைம்ல வந்துட்டு பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடணும்னு இருக்கும்போது நான் வந்து அவரோட ஆட் பார்த்தேன், ஓகேங்களா? நான் எப்படி அவுட் ரீச் பண்ணேன்னு நான் சொல்றேன் பாருங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆட் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் நம்மளுக்கு அமைச்சிருந்தேன், ப்ரோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்களாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை எப்படி ப்ரோ நான் ரீச் அவுட் பண்றதுன்ட்டு நான் இப்படி தான் பண்ணேன். ஸோ அப்போ ஒரு 2021ல அவர் ஆட் பார்த்தேன். ஆட்ல போயிட்டு நான் அவர் நம்பர் எடுத்துக்கினேன், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணேன், லிங்க்டின்லயும் மெசேஜ் பண்ணேன், ஓகேங்களா? லிங்க்டின் கனெக்ஷன் அமைச்சு லிங்க்டின்லயும் அவருக்கு மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி உங்களுக்கு நான் கொண்டு வர முடியும், பிசினஸ் க்ரோ பண்ண முடியும். அவர் என்ன சொன்னார்னா, அருண் தேங்க்யூ ஃபார் ரீச்சிங் அவுட். ஸோ நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண போறேன் என்னோட பிசினஸ், நிறைய லாஸ் பண்ணிட்டேன் நான் இந்த ஜஸ்ட் டயல் அது இது இந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸும் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸுக்கு கொடுத்துட்டு நான் வந்து லாஸ் ஆயிட்டு இருக்கேன். நீங்க வந்து ரீச் பண்ணீங்க, தேங்க்யூ ஃபார் இட். பட் பேசலாம், ஒரு வாட்டி நம்ம பேசலாம், என்னன்னு பார்க்கலாம்னா நான் வந்து க்ளோஸ் பண்ண தான் இருக்கிறேன், நான் பிசினஸ் க்ளோஸ் பண்ண தான் இருக்கிறேன்னு சொன்னாரு. பரவாயில்ல ப்ரோ பேசலாம் நம்மன்ட்டு வி ஸ்டார்டட். நான் பேசினேன், டீலும் க்ளோஸ் ஆச்சு. அருண் நீங்க பேசினது எனக்கு பிடிச்சிருக்கு, சொல்லுங்க அமௌண்ட் என்ன சொல்லுங்க, நம்ம பண்ணலாம், நீங்க நான் பாக்குறேன் எப்படி நம்ம போகலாம்னு பார்க்கலாம். அவர் இப்பவும் கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்பயும் நான் சொல்லி 2021ல இருந்து பிசினஸ் க்ளோஸ் பண்ற ஒரு இடத்துல இருந்து இஸ் மேக்கிங் லேக்ஸ் டுகெதர், ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு பிசினஸை நம்ம மாற்ற முடியும்னா அது நம்ம கிட்ட இருக்கு. ஒரு கடவுள் கிட்ட இருக்கிறது ஒரு பவர் நம்ம கிட்ட இருக்கு. கடவுள் எப்படி நீங்க சில பேர் நம்புவீங்க, கடவுளை நம்புவீங்க, சில பேர் நம்ப மாட்டேங்க. நான் நம்புறேன், ஓகே. நான் நிர்மல் ப்ரோ நம்புறாரு. நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு கடவுள் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்ற முடியும்ட்டு ஒருத்தர் யாரும் சொல்லியிருப்பாங்க, இல்லை நாமளும் நம்புவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் மார்க்கெட்டரும் ஒரு பர்சனோட லைஃப்பை மாற்ற முடியும். கரெக்டா நீங்க மார்க்கெட் பண்ணீங்கன்னா, கரெக்டா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நீங்களும் ஒரு கடவுள் தான் அவங்களுக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு பர்சனோட லைஃப் மட்டுமே கிடையாது, அந்த ஒரு பிசினஸ் அப்படின்றது வந்து மத்த பீப்புளோட லைஃப் வந்து இம்பாக்ட். எவ்வளவு பேர் அவரு வேலை தருவாரு, அவரு எவ்வளவு பேருக்கு போயிட்டு அவரு ஒரு கஸ்டமர்ஸ்க்கு லைஃபை மாத்துவாரு. சோ இது எல்லாமே ஒரு செயின் ஆஃப் திங்ஸ் தான். ஒரு 100 டே சேலஞ்சே யோசிங்களா, எத்தனை பேரோட லைஃப் நான் கரெக்டா மார்க்கெட் பண்ணதால எத்தனை பேர் லைஃப் மாறி இருக்கு?
அதே மாதிரி தான் அருண் ப்ரோவுடைய ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து சூப்பரா மார்க்கெட் பண்ணதால கண்டிப்பா நிறைய பேரோட லைஃப் இம்பாக்ட் ஆயிருக்கு. பருப்பு பொடியில இருந்தே கைஸ் எல்லாருமே சொல்றேன், எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு வேல்யூ இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல பீப்புளோட லைஃப் வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் பண்ணணும். கொடுத்துட்டே நான் வந்து ரூ. 1,00,000 சம்பாரிச்சிடணும். இல்ல நான் ஒரு மார்க்கெட்டரா மாறணும். அப்படி கிடையாது. நான் மார்க்கெட்டரா இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒரு கடவுள்ன்னு நினைச்சுங்களேன். ஓகேங்களா? அங்கங்க சில பேரெல்லாம் நான் கடவுள்ன்ட்டு சுத்துறாங்க. அந்த மாதிரி ப்ரோ எல்லாம் சுத்தாதீங்க. ஆசீர்வாதம் பண்றது. ஐயோ அந்த ஸ்டிக்கர் இல்ல கைஸ், நான் அந்த ஸ்டிக்கரை சொல்ல வரல, என் ஸ்டிக்கரை சொல்ல வரல. ஆ. உண்மையாவே உண்மையாலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சொல்றது ஒன் ஆஃப் ஏன்னா அவர் யார சொல்றாருன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அவரெல்லாம் ஆசீர்வாதம்லாம் பண்றாரு. ஒரு 50,000 காசு வாங்கிட்டு உங்களுக்கு மலை மேல கூட்டிட்டு போய் காசு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு 3 நாள் 5 நாள் ஒரு மலை மேல கூண்டு போயிடுவாரு. அங்க கூண்டு போயிடுவாரு. எல்லாம் அது இது என்னென்ன சொல்லிட்டு போயிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. நீங்க அப்படியே லைஃப்ல மாறிடுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க உங்களோட நாலேஜ் உங்களோட ஸ்கில்ல நீங்க கத்துக்கிட்டு நீங்க ஒரு கடவுள் மாதிரி அவங்களோட லைஃபை மாத்துறீங்க. ரைட்டுங்களா? அவங்க பிசினஸை மாத்துறீங்க, அவங்க லைஃபை மாத்துறீங்க. அவங்க அந்த பிசினஸ் க்ரோ பண்றது மூலியமா அவங்க ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். அவங்களோட லைஃப் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். ஏன்னா காசு இருந்தா தான் எல்லாமே ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு அவங்க fruitful-ஆ இருக்கும். லைஃபையே இம்பாக்ட் பண்றீங்க கைஸ் நீங்க. ஓகேங்களா? அந்த யோசிச்சு மாதிரி பாருங்க. மாறுங்க. நான் எவ்வளவு எவ்வளவு பேரோட லைஃபை நான் இம்பாக்ட் பண்றேன், எவ்வளவு பேருக்கு நான் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன், எவ்வளவு பேருக்கு நான் அவங்க வாழ்க்கையை மாத்துறேன், பிசினஸை மாத்துறேன்ட்டு எப்போ நீங்க மாறுறீங்களோ அப்பதான் நீங்க உங்களுடைய எடுக்க விஷன் முடியும். ஏன்னா மாறுதோ பிரதீப் அப்படிதான் வந்தாரு. பிரதீப்போட மைண்ட் அப்படிதான் சேஞ்ச் ஆச்சு. நான் எப்படி ஏன்னா ரிசல்ட் நான் சொல்லியிருப்பேன். ஒன் ஆஃப் த கிளைண்ட் ஒரு மும்பைல இருக்கிற ஒரு மில்லியனர் அவர் சொன்னார் ஒரே ஒரு வேர்டு தான், அருண் இப்போ இருக்க ஃப்ரீலான்சர்ஸ் இந்த சோ கால் டிஜிட்டல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஃப்ராட்ஸ். நான் சொல்லியிருப்பேன், நிறைய செஷன்ல சொல்லியிருப்பேன். நிறைய செஷன் சொல்லிருக்கோம். இந்த அவர் அந்த வார்த்தை சொன்னாருன்ட்டு. ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னா, யாருமே வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஒரு ஓரியன்டாவே இல்ல. வர்றாங்க, ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணிடுறாங்க, கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிடுறாங்க, நான் அது பண்றேன் இது பண்றேன் வராங்க, ஒண்ணுமே பண்றது கிடையாது. அந்த மாதிரியான பீப்புள் எங்களுக்கு தேவை கிடையாது. அந்த மாதிரி பீப்புள் நீங்க மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாத்திங்க. நாங்க we want to create a people that who are impacting other life and businesses. ஓகேங்களா? ஒரு ஸ்கில் எடுத்து போயிட்டு ஃபேஸ்புக்ல ஆட் போயிட்டு அவேர்னஸ் கேம்பெயின் இது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ரிசல்ட் என்ன நம்பி ஏன்னா நான் ரீசெண்டா ஒன் ஆஃப் த செஷன்ல கூட சொன்னேன். நம்ம சூர்யா படம் என்ன ப்ரோ, ஜெய் பீமா படம் அதுல அவரு அந்த ஒரு கிளைண்ட் வின் பண்ணோன்ட்டு அவரோட காசெல்லாம் போட்டு அவரோட என்னென்ன பண்ண முடியும் டிராவல் பண்ணி அங்க இதெல்லாம் வந்து பண்ணுவார் பாத்தீங்களா? நான் அப்பயும் ஒரு இன்ஸ்பயர் ஆவேன். ஏதாவது எந்தெந்த ஒரு மூவில நான் இன்ஸ்பயர் ஆவேன். எப்படின்னா ஓகே ஒரு கிளைண்ட்டுக்கு அவர் அவ்வளோ பண்றாரு வின் பண்ண வைக்கணும்ட்டு, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ஏன் பண்ண மாட்டிருக்காங்க? சரிங்களா? நம்மளை நம்பி ஒருத்தர் 10,000 50,000 1,00,000 கொடுக்குறாங்க மாசத்துக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது நம்ம என்னென்ன பண்ண முடியும்? இதுதான் நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி யோசிச்சாதான் நீங்க வளர முடியும். எப்போ நாங்க அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோமோ அப்புறம் தான் அந்த 1 lakh 2 lakh 5 lakh 10 lakh 20 lakh 30 lakh இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? நீங்க அந்த மாதிரி மாறணும். அதனால இந்த கேஸ் ஸ்டடி எல்லாம் லைவ்ல நீங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு கேஸ் ஸ்டடியில எப்படி இருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க ஆட்ல. அவர் ஒரு ட்ரைனர் அப்படி உட்காந்து இருப்பாரு, அந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும் அப்படி உட்காந்து இருப்பாரு. அவங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம பீப்புள் கொண்டு போவாங்க. நம்ம அப்படி கிடையாது, லைவ். ஓகேங்களா? யூடியூப்லயே ஃபுல் வீடியோ இருக்கு. ஃபுல் வீடியோ இருக்கும், லைவ் எல்லாருமே இங்க இருக்கீங்க. ஓகேங்களா? இதுதான் நீங்க வந்து இங்க இன்ஸ்பயர் ஆகணும். ஓகே உங்களோட வே ஆஃப் திங்கிங் மாறணும். அதனால தான் லைவா பண்றோம். ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் ஷேரிங் யுவர் அர்ச்சனா சிஸ். நீங்க இன்னுமே வரல, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பா சீக்கிரமா வாங்க. கண்டிப்பா உங்க ஃபேமிலி இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கேன் ப்ரோ. இப்ப அடுத்து ஒரு டீல் க்ளோஸ் ஆக போகுது. மண்டே கால் இருக்கு கிளையன்ட்டோட. சூப்பர். இது எல்லாருமே நீங்க அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பா அர்ச்சனா சிஸ் இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் அச்சீவ் பண்ற ஒரு பீப்புள், எல்லாருமே வர்த்தான ஒரு பீப்புள், எஃபர்ட்ஸ் போடுற பீப்புள், யாரெல்லாம் எஃபர்ட்ஸ் போடுற பீப்புள் எல்லாருமே அச்சீவ் பண்ணணும்னு நாங்க நினைப்போம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அச்சீவ் பண்ணுங்க. இப்போ ஏதாவது ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸை கேட்கலாம். சின்ன கொஸ்டின்ஸ் மீன்ஸ் வேலிடான கொஸ்டின். ரொம்ப சின்ன கொஸ்டின்னா சின்ன கொஸ்டின் அந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கு தேவைப்படுற ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் கேட்கலாம். சிஸ்டர் இருக்காங்க, கீதாஞ்சலி சிஸ் இருக்காங்க இல்லையா? எங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு விஷன் இருக்குது. எப்படி வந்து ஹைபேயிங் கிளைண்ட்ஸ்க்கு வந்து 1,000 வந்து 1 lakh எபோவ் அச்சீவ் பண்ண ஒரு விஷன் இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு 100 பிசினஸ் வந்து ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து க்ரோத் கொண்டு போகணும்னு ஒரு விஷன் இருக்குது. கிரேட். அந்த மாதிரி வெச்சிங்க, அது மாதிரி வெச்சாதான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 1000 பேரை நம்ம பண்ண வைக்கணும்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஸோ அதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒருத்தர் ஒரு மாதிரி வருவாங்க. இப்போ அவங்களாம் இங்கே இருக்காங்க கூட தெரியாது, இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஐ டோன்ட் கேர்.
சில பேரெல்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கள நீங்க கம்யூனிட்டியில கம்யூனிட்டின்னு சொல்றீங்க. ஓகேங்களா? சில பேர் நல்ல பீப்பிளும் இருப்பாங்க. சில பேரெல்லாம் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அவங்கள மாதிரி யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் பீப்புள் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஓடிடலாம் ப்ரோன்னு இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வருவாங்க. இங்கேயும் வராங்க, நம்மகிட்டயும் வராங்க. நம்மளையும் மிரட்டுவாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. ஓகேங்களா? யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. ஸோ நீங்க உண்மையா இருந்தா உங்களை யாருமே எதுவும் பண்ண முடியாது. உண்மையா இருந்தா நாங்க உங்களுக்கு எது வேணாலும் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எஃபர்ட்ஸ் போடுங்க, இது பண்ணுங்க. நாங்க அதுக்கான என்னென்ன பண்ணுமோ எங்களால பண்ண முடியும். ஸோ உங்களோட லைஃப்பை நீங்க அந்த மாதிரி ஒரு விஷனை வச்சுங்க. இப்போ எப்படி பிரதீப் ப்ரோ சொன்னாரு 100 பிசினஸ் நாங்க மாத்தணும், ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு 10 பிசினஸ் இல்ல 50 பிசினஸ் நான் மாத்தணும், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் இல்ல 10 கோடி ரூபாய் மாசம் பண்ண வைக்கணும். அது வச்சாதான்ப்பா நீங்க அதை பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க 1 லட்ச ரூபாய் பண்ற அப்போ அதனால தான் சொல்றேன் 1 லட்ச ரூபாய் பெரிய அமௌண்ட் கிடையாது. அது வச்சாலும் உங்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது லைஃப்ல. உங்களுக்கு இருக்கும் 1 லட்ச ரூபாய் பண்ணிட்டா மாசு ப்ரோ, செம ப்ரோ அதுன்னு இருக்கும். நான் ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் கொஸ்டின் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ என்னன்னா நான் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு ஒரு 2015ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் இன்ஜினியரிங் 3rd இயர்லேருந்து 4th இயர் போல. இந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் பத்தி ஒரு செஷன் பத்தி நம்ம இது பண்ணும்போது பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அது நான் எதுவும் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். பிக் பாஸ் எல்லாம் அது இது உண்மையே கிடையாதுடா, சும்மா அதுடா இதெல்லாம் நான் எதுவும் சொல்லிட்டு இருந்தேன். அவன் ஒரு சரி உண்மையோ சரியோ சொல்லிட்டா கூட போயிட்டா கூட பரவாயில்ல. அவன் என்ன சொன்னான்னா, இந்த இவ்வளவு யோசிக்கிறியே, இந்த யோசிக்கிறது நீ எஜுகேஷன்ல காட்டியிருந்தா நீ பாஸ் ஆயிட்டு இருப்பேன்னு. ஓகேங்களா? ஸோ அந்த பையன் அப்போ சொன்னா எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாயிடுச்சு. நான் சொன்ன ஒரு லாஜிக்கலான ரீசன்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். அந்த பையன் இந்த மாதிரி ஒரு கலாய்ச்சிட்டான். இவ்வளோலாம் யோசிக்கிறது நீ படிப்புல யோசிச்சிருந்தா நீ பாஸ் ஆயிருப்ப, இந்த மாதிரி சும்மா ஃபெயில் இருந்துக்க மாட்டேன்ட்டு. ஸோ அந்த வார்த்தை சொல்லிட்டானா, ஓகே. ஆனாலும் ஃப்ரெண்டு தான். ஓகே, நம்ம ஒரு 20 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கான். நெக்ஸ்ட் அப்படியே போச்சு. அந்த பையன் ஒரு இந்த இந்த ரிலேட்டடா ஒரு இன்ஜினியரிங். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம் படிச்சுன்னு இருக்கான். அவன் சொல்றான், அதே பையன் தான். ஓகேங்களா? நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னா ஐ கேன் ஏபிள் டு மேக் பர் மந்த்துக்கு ஒரு 70,000 rupees பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மனசு இருக்கும் இல்லைங்களா? உண்மையா சொல்லணும், உண்மையா பேசணும். இப்போ அந்த மாதிரி மனசு இல்லை, அப்போ எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம கூட இருக்கிறவன் என்னடா செம்மையா 70,000 rupees சொல்றான், நம்ம இன்னுமே இன்ஜினியரிங் பாஸ் பண்ணல, நம்ம இப்போ பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போனாலும் ஒரு 15,000 ரூபாய் கொடுப்பானுங்க. இந்த பையன் என்னடானா 70,000 ரூபாய் சொல்றான். ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும் இல்லையா? கரெக்டுங்களா? நம்ம கூட இருக்கிறவன் ஒருத்தன் டாப் லெவல்ல ஒரு போறான்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கும். ஒரு மாதிரி ஜெல்லஸோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அப்போ யோசிச்சேன் 70,000 rupees யோசிச்சேன். நான் வேலைக்கு போகும்போது என்னோட சேலரி 15,000 rupees. ஓகேங்களா? இப்போ அந்த பையனோட அவன் ஜாப் கிடைக்கல. அவனுக்கு அந்த பையனுக்கு அந்த ஜாப் கிடைக்கல. அது வேற விஷயம். பட் he is working in some MNC. He is getting around 1,30,000 rupees per month. ஓகேங்களா? அப்போ நான் எங்க இருந்தேன்? ஜீரோல இருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 15,000 rupees per monthக்கு ஜாப் போனேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா. இப்போ அதை விட நம்ம எக்ஸாக்ட் நம்பர் நான் சொல்ல, அதை விட 10 மடங்கு இல்ல அதோட ஜாஸ்தி மடங்குன்னு நினைச்சுங்களேன். ஓகேங்களா? மாசத்துக்கு ஜிஎஸ்டியாவே கட்டுறோம். டாக்ஸா மட்டும் கட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாங்க பண்ண ஒரு விஷயம். ஸோ அந்த பையன் அப்போ இப்போ எனக்கு தோணுது அந்த 1 லட்ச ரூபாய்லாம் பெரிய மாசம் இது கிடையாது. மாசத்துக்கு நம்ம பண்றது பெரிய அமௌண்ட்டே கிடையாது. 1 லட்ச ரூபாய் வச்சு நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால தான் சொல்றேன் 1 லட்ச ரூபாய் ஒரு சவரன் நகை 80,000. இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசம் போச்சுன்னா 1 லட்ச ரூபாய்லாம் மாறிடும் ப்ரோ. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ 1 லட்ச ரூபாய் பேர் மினிமம் ஒரு ஸ்டெப்பா வச்சுங்க. அதை அச்சீவ் பண்ணிட்டு நான் 5 லட்சம் 10 லட்சம் மாசம் பண்ணணும்ன்றது ஒரு இதுவா வச்சுங்க. ஓகேங்களா? தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. என்னோட லைஃபும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் தான் அதனால ஒரு கதை சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. சில பேர் போட்டிருக்காங்க. we can go through the questions. சொல்லுங்க ப்ரோ. ஃபாரின் கார் ஃபாரின் டிரைவர் மூமெண்ட். கிளையண்ட்டை மீட் பண்ண நாளைக்கு போறோம் ப்ரோ. என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனோட போறது? சசி ப்ரோஸ் கேட்டிருக்காரு, அதை சொல்லிடுங்க ப்ரோ ஒரு ஆன்சர். ப்ரோ மியூட்ல இருக்கீங்க. கீதாஞ்சலி அக்கா. ஹலோ, கேக்குதுங்களா? எஸ் எஸ். ஸோ கிளைண்ட்டை மீட் பண்ண போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலாக நான் நேரில் கிளைண்ட்டை மீட் பண்ணுவேன்.
கீதாஞ்சலிக்காகவும் நானும் விஷுவலா நாங்க கூகுள் மீட்ல கனெக்ட் பண்ணி பேசுவோம். இதுதான் எங்களோட ஃப்ரேம் ஒர்க்கு. அவங்க ஹோம் மேக்கர் அப்படிங்கிறதுனால வெளில போக முடியாது. நாங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, கிளைண்ட்டை மீட் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க என்ன இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு என்ன பண்ணா ஒர்க் ஆகுங்கிற மாதிரி நாங்க ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிடுவோம். ஒரு எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜென்ரலான பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும். பர்சனலா அவங்கவுங்க பிசினஸ்ல ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. முடிஞ்சா உங்களால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இல்ல பேசுறப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்டென்ஷனே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸோட பெயின் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றது மட்டும்தான். ஆனா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் காமன் பெயின் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு அதை பத்தி நம்ம பேசுறப்போ எல்லாரும் நீங்க பேசுறப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுங்க, எல்லாருமே நம்ம கிளைண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுங்க, நீங்க பேசுறவங்க எல்லாருமே உங்க கிளைண்ட் கிடையாது. ஸோ அதனால அந்த க்ளோஸ் ஆகவே ஆகணுங்கிற ஒரு பதட்டமே தேவையில்லை. க்ளோஸ் ஆனா ஓகே, க்ளோஸ் ஆகலைன்னா வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட் போனாலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து பெருசா நாங்க இது வரைக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ப்ரொஃபைல் அனுப்புறது, போர்ட்ஃபோலியோ அனுப்புறது, எங்களோட கேஸ் ஸ்டடி வேற ஏதாவது அனுப்புறது, டெஸ்டிமோனியல் எதுவுமே நாங்க மோஸ்ட்லி அனுப்புறதே கிடையாது. நாங்க டைரக்டா உங்களுக்கு என்ன நாங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் கேட்க கொஸ்டின் என்னன்னா அப்படின்னா, அவங்க என்ன கேட்பாங்கன்னா நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா பூஸ்ட் பண்ண பிசினஸ் பண்ணி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பேசி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன அவங்க இண்டஸ்ட்ரி என்ன நீடுன்னு புரிஞ்சுப்போம். புரிஞ்சுக்கிட்டு இதை பத்தி மட்டும்தான் பேசுவோம். பெயின் பாயிண்ட்ஸ், அவங்களுடைய ரிசல்ட்ஸ், வேற எதுவுமே நாங்க பேச மாட்டோம். இதை பத்தி பேசினா மட்டும் போதும். பெருசா ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா வந்து ஒன்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்றது ஓகே. இந்த நாலேஜ் எப்படி வரும், எப்படி பேசணும், பெயின் பாயிண்ட் ரிலேட்டடா, ரிசல்ட் ஓரியன்டா எப்படி பேசணும்னா மாக் கால்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அங்கதான் உங்களுக்கு கிடைக்கும் அது. இது வரைக்கும் 100க்கு மேல இண்டஸ்ட்ரி பிசினஸ் நாங்க மாக்கால்ல பேசியாச்சு. யாரு ஒருத்தவங்க அட்டன் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு 100 பிசினஸோட நாலேஜ் கிடைச்சிருக்கும். அதான் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலா மோக்கால் ஒரு விஷயம் கைஸ், அது வந்து லிசன் பண்ண வேண்டிய ஒரு பார்ட் மட்டுமே கிடையாது. அது வந்து நீங்க பேச வேண்டிய ஒரு பார்ட். நான் மோக்கால் கேட்டுட்டு தான் ப்ரோ இருக்கேன், நான் மோக்கால் கேட்டுட்டு தான் ப்ரோ இருக்கேன், அதெல்லாம் கிடையாது. அதுங்க வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பேசிதான் ஆகும். அப்பதான் உங்களால வந்து அதை கரெக்டா வந்து கிராப் பண்ண முடியும். ஒருத்தர் நீச்சல் அடிக்கிறத மட்டுமே பார்த்தா நம்ம நீச்சல் அடிச்சிடணும். அந்த மாதிரி ப்ரோ கம்யூனிட்டி மாக்கால் சொல்றீங்களா ப்ரோ, எப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி? மேல போய் ஏறி போமானே. ஆக்சுவலா வந்து ஜான்ல இருந்து அது நடந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? கண்டினியூஸா நடந்த ஒரு மாக் கால். ரீசெண்டா வந்து 15 பேர் 20 பேர் வராங்க அந்த பர்டிகுலர் மாக் காலுக்கு. அது மூலியமா நடத்துற நம்ம வாலண்டியர்ஸ், நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸும் டைம் வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ வரமாட்டிருக்காங்க. அப்போ எதுக்காக அவங்க பண்ணணும்? எதுக்காக நானும் வந்து டியூஸ்டே ஃப்ரைடே செஷன்ல வைக்க கூடாதுதான் நான் நிறைய நாள் நினைச்சிட்டு இருக்கேன். தூக்கிடலாம், சும்மா இவங்க வரமாட்டிருக்காங்க, சும்மா வேஸ்டா நம்மளோட டைம் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி நான் நினைச்ச ஒரு இதுவா இருக்கு. ஸோ நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணீங்க. செஷன்ஸ் நடக்கும் ஆஃப்டர் அதனால வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா ப்ரோ? மாக்கால பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். கேக்குதுல? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாக்கால் குரூப் வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 1000க்கு மேல அந்த குரூப்ல இருக்காங்க. ஆனா ஆவரேஜா 30 பேர் 15 பேர் தான் வந்து அட்டன் பண்றீங்க. அப்ப மீதி இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா மாக்கால் நீங்க அட்டன் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் அட்டன் பண்ண நினைக்கிறவங்களுக்காவது வழி விடுங்க. ஸோ அதனால வந்து சிஸ்டர் சொல்லியிருக்கேன் நான், வேற குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஸோ எல்லாமே ப்ராமிஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டு நீங்க வரணும். நீங்க அட்டன் பண்றேன், நான் அதுல மூலியமா நான் ரிசல்ட்ஸ் எடுக்கிறேன், நான் அதுனால தான் வரேன். அந்த மாதிரியான பீப்புள் மட்டும் தான் அந்த குரூப்ல வாங்க. சும்மா வந்து சேர்ந்துட்டு நம்ம பீப்புள் ஒன்னா உனக்கு நான் ஒரு நிர்மல் ப்ரோக்கும் சொல்லியிருப்பேன், ஃப்ரீயா தரேன்னா செத்து போன பூனை கூட நம்ம பசங்க எல்லாருமே ஃப்ரீயா தராங்கன்னா ஓகே, இந்த குரூப் ஃப்ரீயா டக்குன்னு போய் சேர்ந்துருவாங்க. அங்க ஒண்ணுமே கிடையாது, வரமாட்டாங்க. ஸோ அப்போ இது நோ யூஸ். டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்க. ஸோ நடக்கும், மாக் கால்ஸ் நடக்கும். எல்லாருமே அது வந்து நான் பண்ணுவேன், நான் அட்டென்ட் பண்ணுவேன், எனக்கு தேவைன்னா அந்த குரூப் செப்பரேட் குரூப் இன்னொரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ண பீப்புள் மட்டும் தான் அச்சீவ் பண்றாங்க. இங்க அச்சீவ் பண்ண பீப்புள் எல்லாருமே மாக் கால்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, 5 day சேலஞ்ச் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அட்டென்ட் பண்ண பீப்புள் தான் இவங்க எல்லாம். எதுவுமே பண்ணாம வந்துட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ ப்ரோ இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் ப்ரோ. பேட் என்ட்ரியா சேஞ்ச் பண்ணா நான் அதுவும் யோசிச்சேன். சில பேருக்கு அது பிடிக்காம போகலாம், சில பேருக்கு அது நம்ம நெகட்டிவா கூட மாறலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் ஒன். யாருக்கு நான் பேடா வச்சா நம்ம பண்றோம் ப்ரோனா சொல்லுங்க. நான் வாட் ஐ கேன் டூ இஸ் லைக் வாட் ஐ கேன் என்ன பண்ண முடியும்னா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர் யாராச்சும் அதை அவங்களுக்கு பே பண்ற மாதிரி சில பர்சன்டேஜ் அவங்க அதை ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம பண்ண கூட, அந்த மாதிரி தாட்டெல்லாம் கூட இருந்துச்சு.
ஸோ அவங்க பண்ணட்டும். எவ்ரி மந்த் ஒருத்தர் வந்து பண்ணுவாங்க, அதை ஹேண்டில் பண்ணுவாங்க வாலண்டியரா. தே வில் கெட் பெய்டு அண்ட் மற்ற பீப்புள் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் மற்ற இன்னொரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கூட நம்ம யோசிச்சோம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் ஒன். ஏன்னா எல்லாருமே வந்து இங்கே எல்லாருமே ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அது ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணி ஃப்ரீயாக இருக்கிறதுனால அது நல்லா பண்ணாமல் நீங்கள் வராமல் போயிட்டீங்கன்னா ஐ வில் கேன்சல் இட். ஏன்னா அது இட் இஸ் நாட் இன் 100 days சேலஞ்ச். அது ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம பிரதீப் ப்ரோ, அபிசிசி இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோன்னு அந்த மாதிரி சொல்லும் போது அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுது. விச் இஸ் நாட் இன் 100 days சேலஞ்ச். எக்ஸ்ட்ரா நம்ம எதுக்காக எஃபர்ட்ஸ் பண்ணணும், அதை ஹேண்டில் பண்ணணும். ஒரு கம்யூனிட்டி அங்கேருந்து ஒரு ப்ராப்ளம் வரும். கம்யூனிட்டில இருந்து எவ்வளவு ப்ராப்ளம் வரும். சாய் ப்ரோலாம் என்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்காரு, பிரதீப் ப்ரோலாம் கம்யூனிட்டி ரன் பண்றது நிறைய ப்ரோ ஈஸி இது எப்படி ப்ரோ இங்க இந்த மாதிரி நடக்குது ப்ரோன்ட்டு. அந்த ப்ராப்ளம் நாம ஏன் சால்வ் பண்ணணும், அதுக்கெல்லாம் டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நல்லா யூஸ் பண்ணோம்னா எல்லாமே சொல்லுங்க, நம்ம பண்ணலாம். லோகேஸ்வரன் ப்ரோ ஒரே கொஸ்டின் 10 வரை போட்டுட்டாரு பாவம். அவர் நீங்க யாருமே பார்க்கவே என்ன ப்ரோ இல்லை. பார்ட்னர் கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க என்ன டிப்ஸ் ஆர் ஐடியா கொடுப்பீங்க? சொல்லுங்க. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா இல்ல ப்ரோ புரியல. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா சூஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் இல்ல எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் என்ன அந்த டிப்ஸ் மாதிரி கொடுப்பீங்க? ஏன் சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ, பிரதீப் ப்ரோ. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ நிறைய பேர் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றோம். தனுஷ் ப்ரோ கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றோம். ஒருத்தவங்க அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா இங்க இருக்கிறவங்கள்ட்ட யார் யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியாம எப்படி நீங்க அப்ரோச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் அதுவா கிரியேட் ஆகணும். கொலாபரேஷன் அப்படிங்கிறது கரெக்ட். எப் கண்டினியூ ப்ளீஸ். கொலாபரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும், நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. கொலாபரேஷன் அப்படிங்கிறது நேச்சுரலா ஃபர்ஸ்ட் நமக்கு அது நடக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ஆக்டிவா குரூப்ல ஆக்டிவா இருக்கணும், மாக்கால் ஆக்டிவா இருக்கணும். எனக்கு வந்து கீதாஞ்சலி சிஸ்டர் வந்து எடுத்த உடனே நாங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. நாங்க 2 பேரும் டிராவல் பண்ணாலுமே எங்க 2 பேருக்குள்ள செல்ஃப் டவுட் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அக்காவுக்கு எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு டவுட் இருந்துச்சு. என் மேலும் டவுட் இருந்துச்சு. அதனால நான் ரொம்ப தயங்கி தான் நம்ம இது பண்ணோம். பட் காட் கிரேஸ் நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க போயிட்டு சூஸ் பண்ண கூடாது. அது வந்து அதுவா நடக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கிறவங்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணணும். தட்ஸ் வாட். அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா பேசணும். பேசி அவங்க எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க நம்மளை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளை ஏமாத்த பாக்குறாங்களா, இது எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப பேசினா ஓகே இவங்க நல்லா டேலண்டடா இருக்காங்க, அவங்க கூட போயிட்டு அப்படி கிடையாது. ஓகேங்களா. அவங்க எப்படி ஷேர் பண்றாங்க, நம்மள எப்படி பாக்குறாங்க, நம்மள மதிக்கிறாங்களா, நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா, இல்ல நம்மளோட காசு ஏதாவது இது பண்ண பாக்குறாங்களா, இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லயும் நம்ம பார்க்கணும். எஸ் நிர்மல் ப்ரோ. எஸ் ஆக்சுவலா நெட்வொர்க் எல்லா நெட்வொர்க்கும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்து அட்ராக்டபிள் தான் கைஸ். நீங்க அதை அட்ராக்ட் தான் பண்ணணும். நீங்க போய் உருவாக்கிக்கலாம் கூடாது. நீங்க உங்களை மாதிரி பிரசன்டபிளா இருங்க போதும். அப்ப பீப்புள் கரெக்டா வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்றத காட்டுங்க போதும். அதுவே வந்து பீப்புள் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. நம்ம கம்யூனிட்டியில விசிபிள் கிரியேட் பண்ணல. நம்ம கம்யூனிட்டில இருக்கிற இந்த 3000 பேருக்குள்ள நீங்க வந்து வெளில தெரியல அப்படின்னா வெளியில போயிட்டு நம்மளே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், நம்ம ஒரு பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ண போறோம். செல்ஃப் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணலாம் அப்படின்னா என்ன இருக்குதுன்னு ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அதுவே ஆர்கானிக்கா நடக்குதோ அதுல இருந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூபிளா இருக்கும். சோ அப்படிங்கிறப்ப எதுவுமே நான் இன்டென்ஷனலா பண்ணல, ப்ரீ பிளான் கிடையாது, எதுவுமே ஸ்கெட்ச் கிடையாது, எல்லாமே ஆர்கானிக்கா நடந்த விஷயங்களா இருக்கட்டும். ஒருத்தவங்களா இருக்கட்டும், செல்வின், தனுஷ், ஷாம்லி, சாய் எல்லாமே அதுவா நடந்த விஷயங்கள் தான். நாங்க போய் பிளான் பண்ணி நடத்திட்ட விஷயங்கள் கிடையாது. அதுதான் எங்கேயுமே நிறைய குரூப்ஸ் சின்ன சின்ன குரூப்ஸ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால சொல்றேன் இது எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு ஹாப்பியா என்னன்னா என்ன இருக்கிறவங்க எல்லாருமே அச்சீவ் பண்றது பாக்குறப்ப எனக்கு ஹாப்பியா இருக்குது. அப்போ மத்த குரூப் இன்னொரு குரூப் இருக்காங்க, நான் 2-3 குரூப் நோட் பண்றேன். அப்ப ஒருத்தவங்க அச்சீவ் பண்ண நான் தான் சொல்றேன் ஒரு குரூப்புக்கு என்ன தேவைன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் தேவை. அது போதும். அதை போதும். அது ஒரு சீரியஸா அது போதும். இப்போ ஒரு 5 பேர் ஒரு குரூப்ல இருக்காங்கன்னா ஒரு டீல் க்ளோஸ் பண்ணீங்கன்னா மணி ஒருத்தவங்களுக்கு போகும், 5 நாலேஜ் கிடைக்கும், 5 பேருக்கு டெஸ்டிமோனியல், 5 பேருக்கு நாலேஜ், சோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 5 பேருக்கு கிடைக்கும். அப்புறம் ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, 1 லேக் அச்சீவ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்து ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நமக்கு பண்ணணும். 1 பண்ணிட்டுனா எல்லாமே வந்துடும். தேங்க்யூ ப்ரோ. இன்னும் ஒரு 1-2 क्वेश्चन ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாக் கால்ல அவர் வருவாரு. இப்போ இல்லனா கூட கேஸ் ஸ்டடி இல்லனாலும் கேட்டிருக்கீங்க. மாக் கால் ஏதாவது மாக் கால்ல அவரை நான் வர வைக்கிறேன். மாக் கால் செஷன்ல அவர் அங்க வந்து யூ கேன் லிசன் டு தி கீதாஞ்சலி செஷன். ஏதாவது பிரதீப் ப்ரோ கிட்ட நீங்க கேட்டு ஷூரா மாக் கால் வருவேன். எனக்கு மாக் கால் வந்து இப்ப டெம்பரரியா ஸ்டாப் பண்ணதே எனக்கு ஒரு வருத்தம்.
என்னடா இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண போயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் ஆகாஷ் ப்ரோ அப்படிங்கிற அவரு ஆன்சர் பண்ணிட்டார். நீங்க லேட்டா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவரு 100 டேஸ் சேலஞ்சில இருந்து இல்ல, அவர் லைஃப்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இனிஷியல் டேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அங்கிருந்து சொன்னாரு. இதோட ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. ஓகேங்களா? சோ ஓகே ப்ரோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி சினாரியோ யா actually I'm starting out only now. Start பண்ணது ரீசன் வந்து the place where I'm working, I thought I will take that as the first client. இன்னும் நான் வந்து எதுவுமே கத்துக்கல, but I'm thinking to take them as first client. I'm a physiotherapist myself. நான் ஒரு கிளினிக்ல ஒர்க் பண்றேன் பெங்களூர்ல. இவங்க ஃபவுண்டர்ஸ் வந்து இங்க ஓன் டெக் பேஸ்ட் கம்பெனில இருந்து இருக்காங்க. இவங்களோட SEO அவ்வளவு ஸ்ட்ராங்கா கிடையாது. சோ இப்போ நான் வந்து ஒரு லோவர் பேக் பெயின் அப்படின்னு நான் வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணா their thing is not showing in the top, or நிறைய things if I'm putting on the Google na அது வர மாட்டேங்குது physiotherapy related. ஆனா I being a physiotherapist there, I'm one of the consultants அங்க, and எனக்கு அந்த டீம்ல ரொம்ப நம்பிக்கை இருக்கு that these people are doing a great job, and I wanted to like bring this clinic up a little bit, and plus sharpen my skills also. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப காசு வாங்காம அட்லீஸ்ட் யூ வில் லேர்ன் த்ரூ தட் அப்படின்னு போய் நான் உங்களை பிச் பண்ணலாம், ஃபவுண்டர்ஸை போய் ஒரு வாட்டி கேட்கலாம். ஆப்வியஸ்லி தே won't accept in the first go because அவங்களுக்குன்னு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு மார்க்கெட்டிங் இன்டர்ன் ஹையர் பண்ணிருக்காங்க, அவங்க கூட நான் பேசினேன். பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் எதுக்காக வச்சிருக்காங்க? இதெல்லாம் பண்ணாம பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறது எதுக்காக? பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ் ரைட்டுங்களா? ஆமா ஆமா. அண்ட் அவங்க வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணல, இன்னும் அவங்க கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. நீங்களும் நேத்து சொன்னீங்க கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றது வந்து அவ்வளோ ஒரு இது இல்லன்னு. கீவேர்ட்ஸ் பிளஸ் மட்டுமே எனக்கு கிடையாது. வந்து அவ்வளோ ஐடியா இல்ல கிடையாது. என்ன கீவேர்ட்ஸ் பண்ணணும்னு. மட்டுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவங்க யூஸே பண்ணல இன்னும் எதுவுமே. அண்ட் அவங்களுக்கு இருக்கிறது 82 ரிவ்யூஸ். ஒரு 3 days பேக் ஒருத்தர் வந்து பேசினாங்க என்கிட்ட, நீங்க இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, 2 months ஆயிருக்கு, உங்களுக்கு ரிவ்யூ சிஸ்டம் பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். I'll give you an overview. எந்த கிளைண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ரிவ்யூ கொடுக்குறாங்களோ அவங்கள கைண்ட்லி போய் கூகுள்ல போய் ரிவ்யூ பண்ண சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது, ஆக்சுவலி இதெல்லாம் என் மைண்ட்லயே ஓடிட்டு இருந்தது நிறைய. சோ இவங்களுக்கு 82 ரிவ்யூஸ் தான் இருக்கு. மத்த லோ பேக் பெயின் அப்படின்னு நம்ம போட்டோம்னா கீ ஸ்பைன் அந்த மாதிரி நிறைய கிளினிக்ஸ் ஆன் த டாப் வருது. நம்ம கிளினிக் இன்னும் டாப்ல வரல. இவங்களை எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்டா எடுக்கலாம், எப்படி நம்ம வந்து இந்த கிளினிக்கை டாப்ல கொண்டு வரலாம், எப்படி இதை நம்ம வந்து ஒரு டெஸ்டிமோனியலா வச்சு அடுத்தடுத்த கிளைண்ட்ஸ் எடுத்துட்டு போகலான்னு ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா இருந்தது ப்ரோ. இஸ் திஸ் த ரைட் வே ஆஃப் திங்கிங்? ஆப்வியஸ்லி நான் இன்னும் லேர்ன் பண்ணல, பட் உங்க சஜஷன்ஸ் வில் பி குட். லைக் நான் எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி ஃபவுண்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணலாம். நீங்க நார்மலா வித் வேர்ட்ஸ் போவாதீங்க. என்னோட சஜஷன் என்னவா இருக்கும்னா, ஏன்னா நீங்க ஆல்ரெடி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ தே ஹேவ் த ட்ரஸ்ட் ஆன் யூ. சோ உங்களை ட்ரஸ்ட் பண்ணாம அவங்கள தே டிட் நாட் ஹையர் யூ. ஓகேங்களா? சோ அந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆல்ரெடி அந்த கம்பெனில வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. எல்லார்கிட்டயும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் இது. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஒரு பிளான் மாதிரி பண்ணுங்க. சார் இந்த மாதிரி இவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்கு. யாரு? சசி ப்ரோ. ஓகே. சோ இவ்வளவு டிராபிக் இருக்கு, இவ்வளவு நம்மளுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு, நாம அங்க இல்ல, பாருங்க இவங்க எல்லாம் வராங்க, காம்படிட்டர்ஸ் எல்லாம் காட்டுங்க. ஏன்னா காம்படிட்டர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேருங்க, பாருங்க இவங்க எல்லாம் வராங்க, சோ நாம இது பண்ண முடியும். நான் அதுதான் இப்போ ரீசெண்டா கத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்ணி நான் வர வைக்க முடியும்ன்றதுக்கான ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிடிஎஃப் மாதிரியோ இல்ல ஒரு ஸ்லைட்ஸ் மாதிரியோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேளுங்க அவங்க கிட்ட. நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாமா, உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் ப்ரெசென்ட் பண்ணலாமான்னு கேளுங்க. தென் யூ கேன், நீங்க ப்ரெசென்ட் பண்ணாவே போதும், டெஃபினட்டா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, இதை பண்ண மாட்டிருக்காங்க அவங்க, உங்களை கண்டிப்பா தே வில் ட்ரஸ்ட். வாட் யூ சே பிரதீப் ப்ரோ? ஆக்சுவலி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் ஃபாலோஅப்ஸ்ல இருக்குது. இன்னும் ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கல. நான் ஒர்க் பண்ணிருக்கிறேன், பட் ஆனா எனக்கு இன்னுமே அதுல ஒரு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. இல்ல எப்படி அவங்க பிளான் பண்ணிக்கலாம்? ப்ரிப்பரேஷன் இப்போ கைசான்னு சொல்லுவாங்க. கைசான்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னா அந்த கம்பெனில இன்டர்னலா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அது அவங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் ஆகுது அப்படின்னா ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, இல்ல இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பிசினஸ் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இல்ல ஏதோ இடத்துல ஒர்க் பண்றீங்க, இன்ஸ்டியூஷன் ஒர்க் பண்றீங்க, அந்த இன்ஸ்டியூஷன் க்ரோ ஆகிறதுக்கு இன்புட் கொடுத்தீங்கன்னா யாரும் வேணாம்னு சொல்லுவாங்களா? அதனால நம்ம வந்து அதை நீங்க யோசிக்கவே கூடாது, ஒரு தடவை ஹிட் பண்ணி பார்த்துடணும், போய் ட்ரை பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றேன், ஒரு பிளான் மாதிரி பண்ணுங்க. ஒரு 2 hour உட்காருங்க, என்ன பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணா நம்ம வர முடியும்ட்டு நீங்க போய் பண்றதுனால கேட்பாங்க. தே வில் லிசன் டு ஓகே இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுற ஒரு பர்சன் இருக்காங்கன்னு அவங்களும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி நான் அப்படிதான் பண்ணேன். நான்
எல்லாருமே வந்து சிஇஓ பார்த்தா பயப்படுவாங்க. ஃபவுண்டர்ஸ் அந்த சிஇஓ ஃபவுண்டர் பார்த்தாங்களா பயப்பட மாட்டாங்க. அவங்க கேபின் கூட கூப்பிட மாட்டாங்க. என்ன வந்து சாப்பாடு கூட கூப்பிடுவாங்க. தே ஆர் ஜெயின்ஸ். இங்க வந்து ஸ்னேகா ஜெயின், நீங்களும் ஜெயினா இருக்கீங்க, அதனால சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அவங்க நிறைய பேர் வந்து அவங்க ஒரு ஒரு இதுவா சாப்பிடுவாங்க. அவங்க டேபிள் அதெல்லாம் வந்து யாரையும் வந்து உள்ள விட மாட்டாங்க. கேபின்ல ஒரு நல்லா ஒரு அஃபிஷியலா நிறைய இதுவா இருப்பாங்க. ஆனா என்ன கூப்பிட்டாரு அருண் ஃபோன் பண்ணிட்டு, லேண்ட்லைன் ஃபோன் பண்ணிட்டு, அருண் அனுப்புங்கன்ட்டு. நான் ஏதோ ஒன்று வாங்க அருண் சாப்பிடலாம் அந்த மொமெண்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம அப்போ சின்ன சின்ன வேலை தான். ஆனா அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. நம்மள கூப்பிட்டு யாருமே கூப்பிட மாட்டாங்க. யாருமே வந்து அவங்க பயப்படுவாங்க. நம்மள வந்து வாங்க சாப்பிடுவாங்க. ஏன் எதுக்காக பண்ணாங்கன்னா, நான் அந்த கம்பெனில அப்படி இருந்தேன். ஓகேங்களா? சார் நம்ம இது பண்ணலாம், நம்ம அது பண்ணலாம், இது பாருங்க இது பண்ணலாம், இங்க வந்து இங்க மிஸ்ஸிங்கா இருக்கு, நம்ம இது கொண்டு வரலாம், நம்ம இந்த சர்வீஸ் ஆட் பண்ணலாம், இது நிறைய சர்ச் வால்யூம் இருக்கு, நிறைய டிராஃபிக் இருக்கு, மத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பண்ணல. இந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது they will trust. ஓகே, இந்த பர்சன் வந்து சும்மா வேலை மட்டும் பார்த்துட்டு போல, நம்மளுக்காக ஏதோ ஒன்று பண்றாங்க. நான் வந்து எனக்கெல்லாம் நான் லீவ் போட்டா நான் 2-3 நாள் தான் நான் லீவ் போட்டிருப்பேன். லீவ் போட்டாலும் பெய்டு லீவ், மற்றவங்களுக்கெல்லாம் காசு கட்டு. ஒரு வாட்டி 15,000 தான் சேலரி. அந்த 15,000 எனக்கு அப்போ பெரிய அமௌண்ட். ஒரு வாட்டி வந்து ஒரு 2,000 ஜாஸ்தி போட்டுருந்தாங்க, 17,000 ருபீஸ். நான் தெரியாம ஏதோ போட்டாங்க போலன்ட்டு நான் போனேன். சார் 17,000 ருபீஸ் வந்துட்டு இருக்கு எனக்கு சேலரி. அருண் நான் தெரிஞ்சுதான் போட்டேன், தெரியாமலாம் போடல, நீங்க எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க பாத்தீங்கன்னா, அதனால வந்து 17,000 ருபீஸ். எனக்கு அந்த 2,000 ருபீஸ் தான். ஆனா அப்போ அந்த மொமெண்ட் எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சுன்னா, நம்ம இவ்வளவு பண்றோம், அதனால வந்து 2,000 கொடுத்தாங்க. நான் பக்கத்துல இருக்க வேற கொலீக்ஸ் எல்லாம் சொன்னேன், எனக்கு 2,000 எக்ஸ்ட்ரா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சொல்லாத, வச்சுக்கோ அப்படி நீ வச்சுக்கோ அப்படி சொன்னாங்க. இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, போய் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அவங்க இது உனக்கு தான் கொடுத்துருந்து சொல்லும்போது அவங்களும் வந்துட்டு they also felt maybe some people would have felt jealous. அது வேற. ஆனா நம்ம உண்மையா நம்ம அங்க உழைக்கிறதுனால தான் பண்ண முடியும். ஸோ நீங்களும் அவ்வளவுதான் சிஸ், மத்தவங்களும் அவ்வளவுதான். நீங்க ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அங்க நாங்க என்ன பண்ண முடியும் என்னால, நான் அவங்களுக்கு என்ன இன்புட்ஸ் கொடுத்து அவங்களோட அவுட்புட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்றது பாருங்க. ஓகேங்களா? என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம இது என்ன ஸ்ட்ராட்டஜி இங்க யூஸ் பண்ணலாம்னா, இவங்க வந்து எல்லாமே ட்ரை பண்றாங்க. ஆர்கானிக்கும் ட்ரை பண்றாங்க. ஆர்கானிக் ரீல்ஸ் எப்படின்னா நாங்க தான் பண்றோம். ஆர்கானிக் ரீல்ஸ் பிசியோவா எடுத்து தான் வந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நீங்க நிறைய ஃபோக்கஸ் ஆன் லோக்கல் இந்த GMB இருக்கு பாத்தீங்களா, GMB அண்ட் Google My Business னு சொல்லுவாங்க. அப்புறம் SEO பண்ணுங்க, Google Ads பண்ணுங்க. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தட் திஸ் வில் பி டன் வித் a good number of டிராஃபிக் வரும். அதுக்கப்புறம் நீங்க ஆட்ஸ்க்கு எல்லாம் போகலாம். இதை பத்தி நம்ம செஷன்ஸ்ல பேசலாம். ஓகேங்களா? GEO சொன்னீங்களா? Google My Business. Google நீங்க Google My Business சர்ச் பண்ணுங்க, அதுலயே வரும். ஏன்னா நீங்க சேர்ந்து ஐ திங்க் இன்னும் ஒரு 5-6 டேஸ் கூட ஆகல நினைக்கிறேன். கொஞ்ச நாள் தான் ஆகிருக்காங்க. ரைட்டுங்களா? சோ இன்னும் இப்ப கத்துங்க, நல்லா கத்துங்க, எல்லாமே இருக்கு நம்ம செஷன்ஸ்லயும் நீங்க கேளுங்க. ஓகேங்களா? இல்ல 100 days சேலஞ்ச் பத்தின क्वेश्चंस எல்லாம் வந்து ஒன்னு DM பண்ணுங்க, இல்லனா அந்த இதுல பார்க்கலாம். இது வந்து கேஸ் ஸ்டடி ரிலேட்டட்ல क्वेश्चन இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகே, சோ गाइस ஏதாவது நீங்க பேசிடுங்க. ஐ ஹேவ் சம் இம்பார்ட்டன்ட் வர்க். நான் வந்து ஐ வில் எண்ட் அப் தி செஷன். யாருக்கான क्वेश्चंस இருந்துச்சுனா கேட்டுட்டு இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அவங்களே விட்டுருங்க. அதுக்கப்புறம் let them go. ஓகே, let them do the work. ஓகேங்களா? ஏதாவது क्वेश्चंस இருந்தா ஆன்சர் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ எனக்கு கால் வந்திருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, நான் அது வந்து பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் அண்ட் கீதாந்திரிசிஸ். நிறைய நீங்க வந்து அந்த 5 lakh per month அச்சீவ் பண்ணோம், இண்டிவிஜுவலா நீங்க அச்சீவ் பண்ணோம். அதை அச்சீவ் பண்ணிட்டு நம்ம பீப்புளுக்கு இன்னொரு வாட்டி கேஸ் ஸ்டடி சொல்லுங்க. அங்கேருந்து இப்போ 1 lakh இருந்து 5 lakh எப்படி நீங்க போனீங்க, என்னென்னலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்னென்னலாம் சேஞ்சஸ் நீங்க கொண்டு வந்தீங்க, ஃபைலூட்ஸ் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு நெக்ஸ்ட் ஒரு இதுக்காக நம்ம பண்ணலாம். So thank you so much. Call wind up பண்ணலாம்ல bro, call wind up பண்ணலாம்ல. Okay, so let's wind up the call bro, guys. ஓகேங்களா? அவங்களுக்கும் ஒர்க் இருக்கும். ஸோ ஏதாவது நம்ம இன்னொரு ஒரு மாக் கால்ல எப்பயாவது அவரை பேச வைக்கலாம். அங்க யூ கேன் ஆஸ்க் த क्वेश्चंस அண்ட் கீதாஞ்சலிசிஸ் கூட. ஓகேங்களா? எல்லாரும் 2 hours லைக் எல்லாரும் யாருக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் கீதாஞ்சலிசிஸ் சொன்ன மாதிரி ஐ அம் ரெடி டு ஹெல்ப். ஓகேங்களா? சோ நிறைய பேர் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால யாராவது ஹெல்ப் பண்ணனும் பண்ணலாம். ஆனா மாக்கால் வந்துங்க. கரெக்ட்டா உண்மையா வர்க் பண்ணுங்க. சும்மா ஹெல்ப் ப்ரோ, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம பசங்க ப்ரோ ஆய் ப்ரோ போட்டு சாவச்சு ப்ரோ நம்மள. ஓகேங்களா? கரெக்ட்டா எஃபர்ட்ஸ் போடணும். ரியலா டூல இல்ல நானு. ஓகேங்களா? சோ உண்மையா உழைக்கிறவங்க ஹெல்ப் வாங்கிங்க, கொலாபரேட் பண்ணீங்க. சும்மா எதுவுமே பண்ணாம சும்மா ஒரு கொலாபரேட் பண்ண முடியும்னா அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. they don't get collaborated with the people like who are just like that. ஓகேங்களா? எஃபர்ட்ஸ் போடணும், நீங்க என்னன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். நீங்க இன்னொரு பர்சன் கூட கொலாபரேட் பண்ணனும்னா நீங்க உங்களோட வர்த் அங்க ப்ரூவ் பண்ணணும் இல்லீங்களா? இப்போ கீதாஞ்சலிசிஸோட வர்த் பிரதீப் ப்ரோ புரிஞ்சதால தான் பிரதீப் ப்ரோ அவங்க கூட கொலாபரேட் ஆனாங்க. பிரதீப் ப்ரோட வர்த் புரிஞ்சதால தான் கீதாஞ்சலிசிஸ்.
நான் நிர்மல் ப்ரோட ஒர்த்து எனக்கு புரிஞ்சதுனால தான் நிர்மல் ப்ரோ கூட, நான் நிர்மல் ப்ரோக்கு என்னோட ஒர்த்து புரிஞ்சதுனால தான் என் கூட. ஸோ அந்த மாதிரி நீங்க வர்த்தபலா இருக்கணும். ஓகேங்களா? சும்மாலாம் போயிட்டு அவங்கள டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஆனா ஒரு விஷயத்த சொல்லிட பாருங்க, எவ்ரி ரிலேஷன்ஷிப் அண்ட் எவ்ரி திங் இன் த வேர்ல்ட் இஸ் டிரான்சாக்ஷனல் தான். ஓகேங்களா? வெதர் இட் இஸ் டைம், வெதர் இஸ் நாலேஜ், வெதர் இஸ் மணி. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அந்த அளவுக்கு ஒர்த்தா மாறணும். அப்படி மாறினாதான் எல்லாமே இங்க நடக்கும். ஸோ உங்களோட ஸ்கில்ல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவையானது நீங்களே அட்ராக்ட் பண்ணுவீங்க. வேற எதுவுமே கிடையாது. இதான் லாஸ்ட் சஜஷன் ஃபார் யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். Thank you so Thank you much so guys. much. Thank you so Thank much for attending this one. கண்டிப்பா வந்து இதோட இன்ஸ்பைரிங்கா எடுத்துங்க. பிரதீப் ப்ரோ அண்ட் கீதாஞ்சலி சிஸ் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. எல்லாருமே யாரெல்லாம் அட்டென்ட் பண்ண பீப்புள், கேஸ் ஸ்டடியை லைவா பார்த்த பீப்புள், இப்போதைக்கு ஃபியூச்சர்ல ரெக்கார்டிங்கை பார்க்குற பீப்புள் எல்லாருமே அச்சீவ் பண்ணணும். ஆல் த வெரி பெஸ்ட். சீக்கிரமா எல்லாமே 1 lakh per month அச்சீவ் பண்ணுங்க. நம்மளோட ஈவெண்ட் பெரிய இந்தியா லெவல்ல பெரிய ஈவெண்ட்டை நம்ம பண்ணணும். மீன்ஸ் 1000 people மேக்கிங் 1 lakh per month. அதுதான் உலகத்திலேயே அரசியல்வாதிங்க எல்லாருமே நம்மள திரும்பி பார்க்க வைக்கணும். தமிழ்நாடு சிஎம் விஜயா இருக்காரோ இல்ல யாரா இருக்காரோ நமக்கு தெரியல. ஓகேங்களா? இல்ல டாக்டர் டி திவாகரா கூட இருக்கலாம். நான் சும்மா சொல்றேன். ஓகேங்களா? யார் வேணா கூட இருக்கலாம். தமிழ்நாடு சிஎம் இருந்து இந்தியா பிஎம் வரைக்கும் நம்ம திரும்பி பார்க்க வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க பண்ணணும். அதோட பெருமை வேற எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ guys. Thank you so much.